பைந்தமிழ் சாரல் வழங்கும் எழுத்தாளர் ஆனா கந்தசாமியின் படைப்புலகம். பைந்தமிழ் சாரல் வழங்கும் எழுத்தாளர் ஆனா கந்தசாமியின் படைப்புலகம் பற்றி உரையாற்ற வருகின்றார் பேராசிரியர் மு. நித்யானந்தன் அவர்கள். இன்று 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்விலே இணைந்து சிறப்பிக்கின்ற கலை இலக்கிய நண்பர்கள் அனைவரையும் பேச்சாளர் பேராசிரியர் மு. நித்யானந்தன் அவர்களையும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அன்பன் ராஜ் குலராஜ். பைந்தமிழ் சாரல் வழங்கும் எழுத்தாளர் ஆனா கந்தசாமியின் படைப்புலகம் என்ற நிகழ்வில் முதலாவதாக ஒரு கவிதையோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். இந்த கருதியை வழங்குவதற்காக எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குணச்செல்வம் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். மியூட்ல இருக்கிறீங்க பவானி. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வந்தனங்கள். தமிழ் வாழ்த்து. மும்மை என்னும் குணமுண்டு, தமிழ் மொழிக்கு தனியோர் பண்புண்டு. செம்மை எனும் நிறைவுண்டு, சங்கத்திணைகள் சிறப்புண்டு. இயலும் இசையும் கூத்துமென வேறு எங்கும் இல்லா முப்பிரிவால் பயனும் வியனும் விளைந்தனவே, இப்பகுப்பால் மொழியும் உயர்ந்ததுவே. ஜவனம் லத்தீன் அறிந்தோர்கள் தமிழ் யாப்பு முழுமை சிறப்பென்பர். புவன பேச்சு மொழி சிலவே சீர் பொலிவு திருத்தம் உள தமிழ் போல். அகமும் புறமும் வழியமைக்கும் மிக அழகாய் நூலை வரையறுக்கும். சகமே போற்றும் தத்துவங்கள் செந்தமிழை வளர்த்த சமயங்கள். இசையில் பிறந்த இலக்கணத்தால் தமிழ் இனிமை என்றான் பாரதியும். வசியம் செய்யும் தொடை அழகில் மிக மனமகிழ்ந்தான் கூத்தனுமே. அகவல் வெண்பா கலிப்பாக்கள் போல் யாப்பு சிறப்பு தமிழ் மொழிக்கே. சிகர கவிதை வண்ணம் போல் ஒரு சீர்த்தி உண்டோ பிறமொழியில். இளையராமல் வாழும் மொழி பெரும் இலக்கியங்கள் இலங்கு மொழி. இடையராமல் கற்றிடுவோம் நற்தமிழை என்றும் போற்றிடுவோம். இடையராமல் கற்றிடுவோம் நற்தமிழை என்றும் போற்றிடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. சரி, நிகழ்ச்சிக்குள் நேரடியாக செல்வோம். பைந்தமிழ் சாரல் வழங்கும் எழுத்தாளர் ஆனா கந்தசாமியின் படைப்புலகம் என்ற தலைப்பினூடாக இன்றைய தினம் எம்மோடு இணைந்து சிறப்பிக்க இருக்கின்றார் பேராசிரியர் மு. நித்யானந்தன் அவர்கள். ஆனா கந்தசாமி என்பவர் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் எழுத்தாளர் ஆவார். இவர் ஈழத்து முற்போக்கு எழுத்தாளர்களில் ஒரு முன்னோடியாக கருதப்படுகின்றார். சிறுகதைகள், புதினங்கள், கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் என பல துறைகளில் பங்களித்துள்ளார். கவிந்திரன், பண்டிதர் திருமலராயர் போன்ற புனைப்பெயர்களில் இவர் எழுதியுள்ளார். அளவட்டியில் வாழ்ந்ததால் அந்த கிராமத்தின் மீதிருந்த விருப்பத்தின் காரணமாக தன் பெயரின் முன்னொட்டாக ஆனா என்பதையும் தந்தையின் பெயரின் முதலெடுத்தான நானா என்பதையும் இணைத்து ஆனா கந்தசாமி என்று தன்னை அழைத்துக் கொண்டார். இவர் 14 வயது முதலே எழுதத் தொடங்கிவிட்டார். ஈழகேசரி சிறுவர் பகுதியில் எழுதத் தொடங்கினார். அச்சமயம் ஈழகேசரி நடத்திய பேச்சு, கதை, கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்றியுள்ளார். கவிதை போட்டிகளில் முதற் பரிசும் பெற்றுள்ளார். மறுமலர்ச்சி குழுவின் உருவாக்கத்துக்கு காரணமானவர்கள் ஒருவரில் இவர் ஒருவர். இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தோற்றத்துக்கு முக்கியமானவர்களில் ஒருவர். அதனுடைய சங்க பண்ணை இயற்றினார். சிறுகதை, கவிதை, நாடகம், நாவல், உளவியல், சிறுவர் இலக்கியம் என இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் காத்திரமான பங்களிப்பு செய்தவர் ஆனா கந்தசாமி அவர்கள். ஆங்கிலத்திலும் மிகுந்த புலமை வாய்ந்தவர். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முழுநேர ஊழியராக விளங்கியவர்.
கந்தசாமி அவர்கள் தேசாபிமானி இதழின் தொடக்க கால ஆசிரியர்களில் ஒருவர். இவர் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார். பின்னர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். அக்காலகட்டத்தில் சுதந்திரன் இதழில் சேர்ந்து அதன் ஆசிரியராக 1940 ஆண்டு முதல் 1952 வரை பணியாற்றினார். அச்சமயம் திருக்குறள் பற்றிய ஆங்கில ஆய்வு கட்டுரைகளை எழுதினார். எமிலி சோலாவின் நானா புதினம், பெர்னார்ட் ரசலின் யூத அரேபிய உறவுகள், பொம்மை மாநகர் என்னும் சீன புதினம், ஓ ஹென்ரியின் சிறுகதைகள் மற்றும் பல படைப்புகளை மொழிபெயர்த்தார். 1953 இருந்து 1963 வரை இலங்கை தகவல் திணைக்களத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்தார். அச்சமயம் பல ஆங்கில நூல்களை பணி நிமித்தம் மொழிபெயர்த்துள்ளார். தகவல் துறையில் பணிபுரிந்த காலகட்டத்தில் தகவல் துறையினால் வெளியிடப்பட்ட ஸ்ரீலங்கா இதழாசிரியராகவும் விளங்கினார். அதன் பின்னர் தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் முழுநேர ஊழியராக பணியாற்றினார். தனியார் நிறுவனங்களுக்கு ஆங்கில நூல்களை மொழிபெயர்க்கும் பணியினையும் செய்து வந்தார். ஒப்சர்வர் பத்திரிகையின் உரை திருத்துபவராகவும் சில காலம் வேலை புரிந்துள்ளார். வீரகேசரி ஆசிரியர் குழுவின் பணியாற்றியுள்ளார். பேராசிரியர் கானா கைலாசபதி தனது ஒப்பியல் இலக்கியம் என்னும் நூலினை அறிஞர் ஆனா நானா கந்தசாமிக்கு உரித்தாக்கியுள்ளார். மரபு கவிதைகள் எழுதுவதில் மிகுந்த புலமை மிக்கவர் கந்தசாமி அவர்கள். இவரது வெளிவந்த நூல்களில் வெற்றியின் சிகரங்கள் உளவியல் கட்டுரைகள், மதமாற்றம் நாடகம், கடனி வெள்ளம் புதினம், மனக்கண் தினகரில் வெளிவந்த புதினத்தொடர், நானா மொழிபெயர்ப்பு பிரெஞ்சு எழுத்தாளரான எமிலி சோலாவின் புதினம் சுதந்திரனில் அக்டோபர் 21, 1951 முதல் ஆகஸ்ட் மாதம் 28 1952 வரையில் மொத்தம் 19 அத்தியாயங்கள் வெளிவந்துள்ளன. சங்கீத பிதாசு சிரித்திரனில் வெளிவந்த சிறுவர் தொடர் புதினம். இவர் பற்றி இந்த நிகழ்வில் உரையாற்ற இங்கே எம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் மூரா நித்யானந்தன் அவர்கள். பேராசிரியர் மூரா நித்யானந்தன் அவர்கள் மதுரையில் பிறந்த எழுத்தாளர், ஆய்வாளர். இலங்கையில் லேக் ஹவுஸ் தினகரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராக கடமையாற்றியவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறையில் விரிவியாளராகவும் பணியாற்றிய பின் இவர் புலம்பெயர்ந்து இங்கிலாந்தில் வாழ்ந்து வருபவர். இவர் லண்டனில் பொறியியல் ஆசிரியராக பணியாற்றியவர். பல இலக்கிய நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கி நடத்தி வருபவர். பல மலையக படைப்புகளை பற்றி விமர்சனங்களை எழுதி வருகின்றார். இந்தியாவில் நவீன தமிழ் அகராதியை எழுதும் குழுவின் பங்கேற்றவர். இவர் லண்டன் தீபம் தொலைக்காட்சியின் பணியாற்றியதுடன் கூறித்தமிழ் என்ற நூலை எழுதியுள்ளார். இந்த நூல் கனேடிய இலக்கிய தோட்டத்தின் சிறந்த புனைவு நூலுக்கான விருது பெற்றது. புரோக்கன் பல்வரா என்ற நூலை தமிழில் முறிந்த பனை என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர். இவர் படைப்புகளை நூலகம் இணையதளத்திலும் பரவலாக வேறு பல இணையங்களிலும் வாசிக்கலாம். இவன் இலக்கிய சேவையை பாராட்டி அண்மையில் பவள விழா கொண்டாடப்பட்டது. இன்றைய இந்த நிகழ்வில் பைந்தமிழ்ச்சாரல் வழங்கும் எழுத்தாளர் ஆனா நானா கந்தசாமியின் படைப்புலகம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற பேராசிரியர் மு நித்யானந்தன் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் பேராசிரியர். வணக்கம் குலராஜ். வணக்கம் பவானி. பைந்தமிழ்ச்சாரல் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆனா நானா கந்தசாமி அவர்களின் 100 சென்ற ஆண்டோடு நிறைவு பெற்றுவிட்டது. ஓசை இல்லாமல் அவருடைய 100 விழா உண்மையில் ஓசை இல்லாமலேயே நம்மை கடந்து போய்விட்டது என்பது துயரமான நிகழ்வு. எனினும் இந்த ஆண்டிலாவது பைந்தமிழ்ச்சாரல் ஆனா நானா கந்தசாமியினுடைய இலக்கிய பங்களிப்பு குறித்த ஒரு கலந்துரையாடலை நடத்த முன்வந்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சியான காரியம்தான். ஆனா நானா கந்தசாமி அவர்களை பார்த்தவர்கள் மிக குறைவான பேரே இப்போது இருந்திருப்பார்கள் என்று இருக்கிறேன். அந்த பாக்கியம் பெற்றவர்களில் நானும் ஒருவன். 1967 ஆண்டு நாங்கள் பதுளையில் ஊவா கல்லூரியில் இலக்கிய வெளியீடு என்ற ஒரு மலரை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த மலரின் வெளியீட்டிற்கான ஒரு கலை விழாவிற்காக அப்போது ஆனா நானா கந்தசாமி அவர்களை அழைப்பதற்காக நாங்கள் கொழும்பு சென்று ஆனா நானா கந்தசாமி அவர்களை எங்களுடைய கலை விழாவில் பங்கு பெறுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அப்போதுதான் அவருடைய மனக்கண்
நாவல் அப்போது தினகரனில் வெளிவந்து கொண்டிருந்தது. அதை விட கிரேக்க நாடகங்கள் பற்றி அவர் தினகரனில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அந்த வகையில் எங்களது கலை விழாவிற்கு அவர் ஒரு பிரதம அதிதியாக கலந்து கொள்வது எங்களுக்கு பெருமை தரும் என்று நினைத்து நாங்கள் அவரை அழைக்க கொழும்பு சென்றிருந்தோம். அப்போது அவர் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் எங்களுக்கு கொழும்பு சென்ற பிறகுதான் தெரிந்தது. அவர் தொடர்ச்சியான ஒரு மெடிக்கேஷனிலே அவர் இருக்க வேண்டியவராக இருந்தார். இருந்தாலும் நாங்கள் போய் கேட்டபோது மிகுந்த மன மகிழ்வோடு அவர் பதுளைக்கு வந்து அந்த சிறப்புரையை ஆற்றினார். அதிலே அந்த உரையை ஆற்றி எங்களுடைய மலரை வெளியிட்டு அவர் ஆற்றிய உரையில் அவர் பின்வருமாறு பேசினார். 1967 பதுளை உவா கல்லூரியின் கலை விழாவில் கலந்து கொண்ட அமரர் ராணா கந்தசாமி மாணவர்களின் இலக்கிய வெளியீடு மலரை வெளியிட்டு வைத்து பேசும்போது, இந்த வெளியீட்டிலேயே வெளிப்பட்டுள்ள மலையக மாணவர்களின் எழுத்தாற்றலை விதந்துரைத்து பேசியமை இப்போதும் என் நினைவில் எழுகிறது என்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன் தினகரனில் துங்கிந்த சாரலில் என்ற ஒரு தொடர் கட்டுரையிலே நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதற்கு பின்னர் அவர் கொழும்பு சென்ற பின்னர் வெற்றியின் ரகசியங்கள் என்ற நூலை அவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். எனக்கு அது உண்மையில் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனா கந்தசாமி போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்த எழுத்தாளர் அப்போது நான் மாணவனாக இருந்து எழுதிய அந்த மலரிலே இடம்பெற்ற கம்பனும் பொது உடைமையும் என்ற கட்டுரையை அவர் சிலாகித்து பேசியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஏற்படுத்தியது என்பதை நான் கூறியாக வேண்டும். அதற்கு பின்னர் நான் நினைக்கிறேன் அதுவே அவருடைய இறுதி ஒரு பகிரங்க உரையாக அமைந்திருக்க வேண்டும் என்று. அதனை அடுத்து அவர் அடுத்த ஆண்டில் பிப்ரவரி மாதம் அளவிலே அவர் மறைந்து போனார். அவருடைய மறைவை ஒட்டி முதலில் இலங்கையில் எங்களுடைய பதுளை உவா கல்லூரியினுடைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஒரு அஞ்சலி கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம் என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். உண்மையில் இந்த 100 ஆண்டு கால இலக்கிய பரப்பில் ஆனா கந்தசாமியினுடைய ஆளுமை மிக விரிந்தது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சிறுகதையில், கவிதையில், நாவலில், மொழிபெயர்ப்பில், நாடகத்தில், சிறுவர் இலக்கியத்தில் என்று பல்வேறு துறைகளிலே தன்னுடைய ஆளுமையை காட்டியிருக்கின்றார். அவர் தொட்ட துறைகளில் எல்லாம் அவர் துலங்கி இருக்கிறார். மிக அற்புதமான மொழி ஆளுமை அவரிடம் இருந்திருக்கிறது. ஆங்கில மொழி புலமை அவரிடம் மிக லாவகமாக இருந்திருக்கிறது என்பதை நான் கூறியாக வேண்டும். அவர் 1924 ஆண்டிலே பிறந்து 1968 ஆண்டில் அவருடைய 44 வயதில் காலத்தில் அவர் இறந்து போனார். மிக இந்த அற்ப ஆயுளுக்கும் மேதமைக்கும் என்னதான் அப்படி ஒரு உறவோ என்று சுந்தர் ராமசாமி ஒரு இடத்திலே குறிப்பிடுவார். அதுபோல ஆனா கந்தசாமி அவர்கள் வெறும் 44 வயதிலே இந்த அளவு சாதனைகளை அவர் செய்து மறைந்திருக்கிறார் என்பதை இப்போது மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கின்ற போது, இப்போது அவர் இறந்து 57 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 57 ஆனால் அந்த பெருமகனுடைய ஆக்கங்கள் இன்னும் முழுமையாக தொகுக்கப்படவில்லை என்பது வருத்தம் தரும் நிகழ்ச்சி தான். அவர் வாழ்ந்த காலத்தில் வெற்றியின் ரகசியங்கள் என்ற ஒரே ஒரு நூலைத்தான் ஆனா கந்தசாமி அவர் பார்க்க முடிந்தது. அது சேனா கணேசலிங்கம் அவர்களுடைய முயற்சியினால் சென்னையிலே அந்த நூல் வெளியானது, வெற்றியின் ரகசியங்கள் என்ற நூல். அதனை விட வானா கிரீதரன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர் ஒருவர் தான் ஆனா கந்தசாமியின் இந்த ஆக்கங்களை தொகுத்து, அதாவது மணக்கன் என்ற அந்த நாவலாயினும் சரி, மதமாற்றம் அவர் மறைந்ததன் பின் சேனா கணேசலிங்கனுடைய முயற்சியிலே அது நூலாக வெளிவந்த முதல் நூல் அதுதான் நினைக்கிறேன், இறந்த பின். அதற்கு பின்னர் அவருடைய நூல்கள் எதுவுமே நூலாக்கம் பெறாத நிலையில் அவர் பெருமளவு பேசப்படாத ஒரு எழுத்தாளராக, ஒரு அன்சாங் ஹீரோ, ஒரு பேசப்படாத கதாநாயகனாக தமிழ் இலக்கியவானிலே அவர் மங்கிய ஒரு ஒளியிலே இருந்திருக்கிறார் என்பது இன்று நினைத்து பார்க்கிற பொழுது அது ஒரு நமக்கு கவலை தருகின்றது. ஆனா கந்தசாமி அவர்கள் மகாஜன யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படித்திருக்கிறார். பின்னர் அளவெட்டி மகாஜன கல்லூரியிலே அவர் பயின்றிருக்கிறார். பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பயின்று SSCயோடு அவர் தன்னுடைய கல்வியை முடித்துக் கொண்டிருக்கிறார்.
அவர் அதற்கு மேல் உயர்கல்வியை தொடரவில்லை. அவருடைய வாழ்க்கை துயரமானது. அவர் 5 வயதாக இருக்கும் போதே அவருடைய தந்தை மரணம் அடைகிறார். அவர் தந்தை மரணமடைந்து 41 நாட்களில் அவருடைய தாய் மரணம் அடைகிறார். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு துயராக, ஒரு இருள் சூழ்ந்த வாழ்வாக அது இருந்திருக்க வேண்டும். அவர் ஒரு துப்பாக்கியமான ஒரு இளமையை அவர் கொண்டிருக்கிறார். அவருடைய பாட்டி தான் அவரை வளர்த்திருக்கிறார். அதிலே அவருடைய குடும்ப உறவு பற்றி வானான கிரிதரன் கூறுகின்ற தகவல்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. எனினும் அந்த அவற்றிலிருந்து அவர் பிறகு கொழும்பு வாழ்க்கையை அவருடைய முழு நேர வாழ்வாகிறது. எனினும் இந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி என்ற ஒரு சஞ்சிகை வெளியானது. அதிலே தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நிறுவுகிறார்கள். அது மிக முக்கியமான அம்சம் என்ன என்றால், தமிழில் எழுந்த முதலாவது எழுத்தாளர்களினுடைய சங்கமாக அதனை நாம் பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் 1943ஆம் ஆண்டில் அது யாழ்ப்பாணத்திலே உருவாகி இருக்கிறது. இந்த மறுமலர்ச்சி என்ற ரினேசன்ஸ் என்ற இந்த சொல்லாடலை ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு கருத்திலே தான் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் ரினெசன்ஸ் அல்லது மறுமலர்ச்சி என்ற அந்த பொருள், அந்த தலைப்பிலே ஆனா கந்தசாமி ஒரு கையெழுத்து பிரதியை நடத்தி இருக்கிறார் என்ற தகவலை பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையாளர் சுதர்சன் செல்லத்துறை அவர்கள் அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பாடசாலை மாணவனாக இருந்த காலத்தில் அவர் இந்த மறுமலர்ச்சி என்ற கையேட்டு பிரதியை நடத்தி இருக்கிறார் என்பதும், அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த எழுத்தாளர்கள் இணைந்து தாங்கள் ஒரு சங்கமாக எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த போது அவர்கள் இந்த மறுமலர்ச்சி என்ற பெயரை வைத்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நியமித்திருக்கிறார்கள். அது 13ஆம் திகதி 6ஆம் மாதம் 1943ஆம் ஆண்டு யாழ் செம்மா தெரு வீதியில் ரேவதி குப்புசாமி என்றவருடைய இல்லத்திலே நடைபெற்றிருக்கிறது என்ற தகவலை சுதர்சன் அவர்கள் தன்னுடைய மறுமலர்ச்சி என்ற இதழ் தொகுப்பிலே கூறுகிறார். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் என்றால், தமிழில் ஈழத்தின் தமிழ் எழுத்தாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு சங்கமாக, அல்ல முதல் சங்கம் உருவாகிய அந்த சங்கத்தின் காப்பாளர்களாக இருந்த 5 பேரை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். சோனா சிவபால சுந்தரம், நாவண்ணா பொன்னையா என்று ஈழகத்தின் ஆசிரியராக இருந்தவர், சோமசுந்தர புலவர் என்ற புலவர், பண்டிதமணி சி கணபதி பிள்ளை, சீனா வைத்திலிங்கம் போன்ற மிக பெரிய தமிழின் இலக்கிய ஆளுமைகளை காப்பாளர்களாக கொண்ட அந்த தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கத்தில் எல்லாம் பெரிய ஸ்டால்வார்ட்ஸ், மிகப்பெரிய அறிஞர் திலகங்கள். அதிலே அந்த சங்கத்தில் தலைவராக ஆசை முருகானந்தனும் செயலாளராக தீச வரதரும் இருந்த அந்த இடத்திலே துணை செயலாளராக ஆனா கந்தசாமி இருந்திருக்கிறார் என்பது நமக்கு வியப்பை அளிக்கிறது. அவர் அப்போது இந்து கல்லூரி மாணவனாக அவர் இருந்திருக்கிறார். இத்தகைய இலக்கிய சிகரங்களின் மத்தியிலே ஒரு யாழ்ப்பாணத்து இந்து கல்லூரியின் மாணவனாக இருந்த ஆனா கந்தசாமி அவர்கள் ஒரு துணை செயலாளராக அந்த மறுமலர்ச்சி சங்கத்திலே பணியாற்றி இருக்கிறார் என்பது மிகவும் இன்று நினைத்து பார்க்கும் போது நமக்கு அது வியப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு வகையில் அந்த மறுமலர்ச்சி பத்திரிகையை அச்சு வாகனம் ஏற்றுவதிலே மிக முக்கியமானவராக ஆனா கந்தசாமி இருந்திருக்கிறார். அந்த மறுமலர்ச்சி இதழ் உண்மையில் ஈழத்தினுடைய இலக்கிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்ல வேண்டும். கவிதையின் புது போக்கினை அது செப்பனிட்டிருக்கிறது. சிறுகதை போன்ற புதிய இலக்கிய வடிவங்களுக்கு அது களம் அமைத்து கொடுத்திருக்கிறது. அதனை விட பண்டித வர்க்கத்தின் மரபு தலையின் என்றும் தமிழை விடுவித்து ஆக்க இலக்கிய துறைகளை செலுத்த வேண்டும் என்பது அந்த மறுமலர்ச்சி சஞ்சிகையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. எனினும் இந்த மறுமலர்ச்சி என்ற இந்த சஞ்சிகையில் அல்லது இந்த மறுமலர்ச்சி என்ற இந்த சங்கத்தின் மிக முக்கியமான பங்கினை வகித்தவர்கள் பண்டிதர்களாகவே இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக சானா பஞ்சாட்சர சர்மா, தியாகராஜ பண்டிதர், சரவணமுத்து பண்டிதர், வேலுப்பிள்ளை பண்டிதர் போன்ற பண்டிதர்கள் இருந்திருந்தாலும் கூட அவர்கள் முற்போக்கான பண்டிதர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதும், அந்த பண்டித மரபில் இருந்து அவர்கள் நவீன இலக்கியத்தை நோக்கி தங்கள் பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதும்
மிக முக்கியமான அம்சமாகும். ஆனால் இந்த 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 மறுமலர்ச்சி பத்திரிகை நடத்துவதிலே ஒரு நீதிமன்ற வரை அது போயிருக்கிறது. ஏனெனில் அந்த 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 மறுமலர்ச்சி சங்கத்திலே ஒரு சும்மா இருந்த ஒரு உறுப்பினர் தானே தலைவராக ஒரு பதவி எடுத்து மறுமலர்ச்சி சஞ்சிகையை அவர் வெளியிட முனைந்து பின்னர் அது யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு சென்று அந்த மறுமலர்ச்சி சஞ்சிகையை வெளியிட்ட பார்வதி அச்சகம் சீல் பண்ணப்பட்டது. அங்கிருந்த மறுமலர்ச்சி பத்திரிகைகள் நீதிமன்றத்திற்கு 500 பிரதிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் முதலில் ஒரு பத்திரிகை அச்சியந்திர சாலை நீதிமன்ற உத்தரவின் கீழ் சீலிடப்பட்ட ஒரு தகவல் இந்த மறுமலர்ச்சியோடு இணைந்திருக்கிறது என்பதும், அந்த வழக்கிலே கந்தசாமி அவர்கள் தீச வரதர் ஆசை முருகானந்தன் அவர்களோடு சேர்ந்து மிக முக்கியமாக அதில் செயற்பட்டு அவர்கள் வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான விஷயமாகும். ஆனால் இந்த மறுமலர்ச்சி பத்திரிகை ஒரு 2 வருடங்கள் ஆகி அது நின்று போனாலும் அதில் மிக முக்கியமான ஒருவராக கந்தசாமி இருந்தாலும் அவருடைய ஒரே ஒரு ஆக்கம் மட்டும்தான் மறுமலர்ச்சி என்ற பத்திரிகையை வெளியிருக்கிறது. கட்டுப்பாடுகள் தேவையா என்ற ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அதாவது சமூகத்திலே இந்த கட்டுப்பாடுகள் தேவையா என்ற சில கட்டுப்பாடுகள் அவசியம், சில கட்டுப்பாடுகள் அவசியம் இல்லை. ஆனால் அவை எந்தெந்த சூழ்நிலையிலே தான் அது அவசியமா இல்லையா என்று தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பக்க கட்டுரையை அவர் அதில் எழுதியிருக்கிறார். எனவே மறுமலர்ச்சி எழுத்தாளராக அவரை கருதலாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நிச்சயமாக அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் கூறுகின்றார், தான் மறுமலர்ச்சி என்ற மறுமலர்ச்சி இயக்கத்தின் மடியிலே நான் முற்போக்காளனாக இருந்தேன் என்று கூறுகிறார். அதை மறுமலர்ச்சி இயக்கம் என்று அவர் கருதுகிறார். அவர் அதிலே எழுதவில்லை என்றாலும் அவர் ஒரு மறுமலர்ச்சி பண்ணையிலே வளர்ந்த ஒரு எழுத்தாளர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய ஒரு விளைபொருளாகவே கந்தசாமி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமான விஷயம் நான் கூறியது போல இந்த மறுமலர்ச்சி சங்கம், அதற்கு பின்னர் அவர் கொழும்பிற்கு வந்து சேர்ந்த பின்னர் அவர் 1947 அடுத்த கால பகுதியில் கணேஷ் போன்றோர், கணேஷும் கந்தசாமியும் தான் அந்த காலகட்டத்தில் 1940 காலகட்டத்தில் ஒரு மார்க்சிய கருத்தியலை கைக்கொண்ட முற்போக்கு எழுத்தாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே மனதில் எடுத்துவது அவசியம். அதை விட இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தொடங்கிய போதும் அதிலே மிக முக்கியமான பங்கை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதில் ஆச்சரியம் என்ன என்றால் 1954ஆம் ஆண்டு இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கொழும்பிலே அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட போது அதிலே 11 எழுத்தாளர்கள் அதிலே பல்வேறு பதவிகளில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே கந்தசாமி பெயர் இடம்பெறவில்லை என்பது எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது, என்ன காரணத்திற்காக இருக்கலாம் என்று. ஆனால் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் 2வது ஆண்டு விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போது அதிலே கந்தசாமி பங்கு கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் இந்த முற்போக்கு இலக்கிய சங்கத்தோடு அவர் மிக நெருக்கமான உறவை அவர் கொண்டிருக்கிறார் என்று கூற வேண்டும். அந்த காலகட்டத்தில் 1959ஆம் ஆண்டில் உலக தமிழ் எழுத்தாளர் சங்கம் பம்பாய் நகரிலே 2 நாட்கள் நடந்திருக்கிறது. அதிலே 450 எழுத்தாளர்களுடைய கண்காட்சி இடம்பெற்றிருக்கிறது. அதிலே 41 இலங்கை எழுத்தாளர்களினுடைய பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. என்ன துரதிருஷ்டம் என்றால் அதிலே கந்தசாமியின் பெயர் இடம்பெறவில்லை என்பது எனக்கு வருத்தம் தருகிறது. அதே KVS வாஸ் மகன் மோகன் என்ற ஒரு எழுத்தாளருடைய பெயர் கூட அதிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர் அப்போது அவர் சின்ன எழுத்தாளர் தான். அவருடைய பெயரே இடம்பெற்றிருக்கும் போது கந்தசாமி போன்ற ஒரு இலக்கிய பெருமகனின் பெயர் அதிலே இடம்பெறவில்லை என்பது ஒரு கொஞ்சம் யோசனைக்குரிய விஷயமாக இருந்தது. ஏனெனில் இந்த பட்டியலை தயாரித்தவர்கள் இலங்கையில் உள்ள எழுத்தாளர்கள் தான் இந்த பட்டியலை சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அதில் கந்தசாமியின் பெயர் விடுபட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்றுதான். அதனை அடுத்து 1963ஆம் ஆண்டு மே 7, 8ஆம் தேதிகளில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பருத்தித்துறை வியாபாரி மூலையில் யாழ்ப்பாண சாமி என்னும் என்ற
பாரதியினுடைய ஒரு குருவாக கருதப்பட்ட யாழ்ப்பாணத்து சாமியினுடைய சமாதி இருந்த இடத்திலே ஒரு அலங்கார பந்தல் அமைத்து ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே ஆனான கந்தசாமி அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதனை நாம் குறிக்க வேண்டும். ஏனெனில் அந்த 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 கூட்டத்தில் பேராசிரியர் கணபதி பிள்ளை, டாக்டர் அருள்நந்தி, டாக்டர் வித்யானந்தன், குலசபாநாதன், தென்புலூரில் கணபதி பிள்ளை போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே ஆனானா கந்தசாமி உரையாற்றி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அங்கு மறுநாள் நடைபெற்ற ஒரு கவி அரங்கிலே அவர் ஒரு கவிதை அரங்கிற்கு அவர் தலைமை வகித்திருக்கிறார் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து அவர் நீண்ட காலம் ஒரு கட்சி பத்திரிகையில இருந்திருக்கிறார். சுதந்திரன் பத்திரிகையிலே ஒரு 4-5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகையினுடைய தேசாபிமானி என்ற பத்திரிகையினுடைய முதல் ஆசிரியராக ஆனந்த கந்தசாமி இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த பத்திரிகையிலே பணியாற்றி இருக்கிறார். அதிலே ஒரு கட்சி பத்திரிகையாக தேசாபிமானி செயல்பட்டது காரணத்தாலோ என்னவோ அவர் பெருமளவு அரசியல் சார்ந்த கட்டுரைகளையே அவர் எழுதியிருக்க வேண்டும். இன்று தேசாபிமானியின் பழைய இதழ்களை தேடி திரட்டுவது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அந்த ஏடுகளை ஆர்கைவ்ஸில் கூட சென்று பார்த்தாக வேண்டும். ஏனெனில் பெரும்பாலான ஆனானா கந்தசாமி ஆக்கங்கள் அந்த தேசாபிமானியிலே தான் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பின்னர் அவர் ஒரு மிக பிற்பட்ட காலத்தில் உண்மையில் அவர் சுதந்திரநிலை இருந்த போது நானாவினுடைய பிரெஞ்சு நாவலாசிரியர் எமிலி ஜோலா என்ற மிகப்பெரிய நாவலாசிரியரின் நானா என்ற நாவலை அவர் மிக நல்ல அழகாக அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த நானா மிகப்பெரிய நாவல். ஆனால் அதை மிக சுருக்கி சுதந்திர நிலையை அவர் மிக அற்புதமாக அதை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். மிக லாவகமாக அந்த மொழிபெயர்ப்பு ஆற்றல் அவருக்கு கைவந்து இருக்கிறது என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். உண்மையில் அவருடைய நாவல் என்று கூறப்படுகின்ற இந்த மனக்கண் என்ற அந்த நாவல் அவர் எழுத்து உலகிற்கு வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நாவல் தினகரனிலே வெளியாகிறது. அதுவரையில் அவர் இந்த அரசியல் கட்டுரைகளை எழுதுபவராகவே இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனெனில் அவர் எழுதுகின்ற இந்த முதல் நாவல் அவருடைய எழுத்துலகின் 25 கால் நூற்றாண்டு கால பகுதிக்கு பின்னர் தான் அவர் ஒரு ஆக்க இலக்கியத்திலே வருபவராக அறிமுகமாகிறார். அந்த மனக்கண் மிக முக்கியமான ஒரு நாவலாக நாம் கருத வேண்டும். அதிலே அவர் அந்த 1966-67 கால பகுதியிலே அந்த நாவல் வெளியானது. அந்த நாவல் வெளிவந்த காலத்திலே நான் அந்த நாவலை வாசித்திருக்கிறேன். அதிலே அந்த நாவல் முடிவிலே அவர் ஒரு முடிவுரையாக அவர் எழுதுகிறார். அந்த முடிவுரை அவர் எத்தகைய ஒரு ஒரு வாசிப்பினை கொண்டிருக்கிறார் என்று நான் இன்று வாசித்து பார்த்தாலும் அது நமக்கு வியப்பை தருகிறது. அது கிரேக்க கவிஞன் கலிமாச்சனில் இருந்து மார்சல் ப்ரூஸ்ட், லியோ டால்ஸ்டாய், ஹென்றி ஃபீல்டிங், விக்டர் ஹியூகோ, சார்ல்ஸ் டிக்கன்ஸ், எமிலி ஜோலா, டொஸ்டாயெவ்ஸ்கி, சமுவேல் பட்லர், சிரில் கானோலி, எடிசன், சோமர்செட் மாம், தாகூர் போன்ற ஒரு கொள்ளையான இலக்கிய அறிஞர்களை, இலக்கிய ஆசிரியர்களை, நாவலாசிரியர்களை அவர் அடுக்கி செல்லும் போது நான் நினைக்கவில்லை இந்த 100 ஆண்டு கால பகுதியில் ஈழத்தில் இத்தகைய விரிந்த வாசிப்பை கொண்ட ஒருவரை கூறுவதற்கில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். எனக்கு பார்க்க ஏஜே கனகரட்ன எங்கள் காலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்தவரை அப்படி ஒரு ஒரேஷியஸ் ரீடராக நான் பார்த்ததுண்டு. ஆனால் வெறும் ஏஜே கனகரட்ன பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஆங்கிலத்தை சிறப்பு பாடமாக பயின்ற ஒரு ஆங்கில பட்டதாரியாக இருந்தவர். ஆனந்த கந்தசாமி SSCயோடு அவர் தன்னுடைய கல்வியை முடித்துக் கொண்டவர். இவ்வளவு விரிந்த வாசிப்பை, இவ்வளவு பிரமிக்கத்தக்க வாசிப்பை அவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கும் போது உண்மையில் எனக்கு வியப்பு மேலிடுகிறது என்று கூற வேண்டும். மனக்கண் அவருடைய மிக முக்கியமான நாவல். அது 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 உண்மையில் அவர் நாவல் அப்போதுதான் எழுந்து கொண்டிருக்கிறது. ஈழத்திலே நாவல்கள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோடியான முயற்சியாக அவர் அதை எழுதினாரா என்று நாம் கேட்க தோன்றுகிறது. ஏனெனில் அவர் இந்த ஆங்கிலத்தில் வெளியான அவ்வளவு சிருஷ்டிகளையும் அவர் வாசித்து கரைத்து குடித்திருக்கிறார். அதிலே அவர் நாவலின் வடிவம் பற்றிய ஒரு சிந்தனை அவரிலே மிக நேர்த்தியான ஒரு வடிவம் கண்டிருக்கிறது. அதற்கு அற்புதமான ஒரு உதாரணம் தான் இந்த மனக்கண் என்ற நாவல்.
அது அது உண்மையில் கதை இதுதான். ஒரு சிவனேசர் என்ற மிகப்பெரிய ஒரு அரிஸ்டோக்ராட், யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார், மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய மகன் தான் இந்த ஸ்ரீதர் என்பவர். அவர் இலங்கை பல்கலைக்கழகத்திலே கொழும்பிலே படிக்கிறார். மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் கொண்டவர். ஆனால் அதுவே அவர் சாதாரண மக்களோடு பழகுவதற்கு தடையாக அமைகிறது. அவரோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு சக மாணவர்கள் அஞ்சி இருக்கிறார்கள் போல் இருக்கிறது. அவர் சமூகத்தோடு ஒட்ட முடியாமல் இருப்பதாக அந்த ஸ்ரீதர் என்ற இளைஞன் கருதி இருக்கிறார். அதே சமயத்தில் அவருடைய பல்கலைக்கழகத்திலே இன்னும் ஒரு பெண், பத்மா என்ற ஒரு பெண் பயில்கிறார். இவர் ஒரு நாடகத்தை மொழிபெயர்க்கிறார். அதுவும் சோஃபாக்லிஸுடைய ஒரு நாடகத்தை, எடிப்பஸ் என்ற ஒரு நாடகத்தை இந்த ஸ்ரீதர் என்ற இந்த கதையிலே அறிமுகமாகும் ஸ்ரீதர் அதை மொழிபெயர்த்து அந்த நாடகத்தின் மிக முக்கியமான பாத்திரமாக நடிக்கிறார். அந்த நாடகத்திலே பத்மா என்ற இந்த பெண்மணியும் இணைகிறார். அவர் மீது இவர் காதல் கொள்கிறார். ஆனால் அந்த பத்மா என்ற பெண்மணி ஒரு சாதாரணமான ஒரு தமிழ் ஆசிரியருடைய மகள். அவர் கொட்டாஞ்சேனையிலே அவர் வாழ்கிறார். கொட்டாஞ்சேனையிலே தோட்டம் என்று கூறுவார்கள். அது ஒரு கொட்டாஞ்சேரியின் சேரிப்புறம். அந்த சேரியிலே வாழ்கிற பத்மா என்ற பெண் மீது இவர் காதல் கொள்கிறார். தான் இவ்வளவு பெரிய செல்வந்தன், ஒரு மிகப்பெரிய நிலாச்சுவந்தரின் மகன், காரிலே பல்கலைக்கழகம் வந்து சேருகின்ற ஒரு மாணவன் என்று அறிந்தால் அந்த பெண் தன்னை விரும்பாமல் விடுவாரோ, அச்சமுற்று விலகி விடுவாரோ என்ற அச்சத்தில் ஸ்ரீதர் ஒரு பொய் சொல்லுகிறார். தானும் ஒரு சாதாரண ஒரு தமிழ் ஆசிரியரின் மகன் தான் என்று கூறி அந்த காதலை அதற்கு பின் பத்மா மோகோ சமமான ஒரு சமூக தட்டை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் காதலிக்கிறார்கள். ஆனால் அது இடையிலே அவர்கள் தந்தைக்கு தெரிய வருகிற போது அவர் கொதித்தெழுகிறார். இது சாத்தியமில்லை, எங்களுடைய இது என்ன, இது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தோடு உறவைக்க முடியாது என்று அந்த சிவனேசர் என்ற அந்த பெரியவர் அவருடைய குடும்ப தராதரத்திற்கு தகுதி வராவிட்டாலும் கூட அதற்கு சமமான இன்னும் ஒரு கந்தப்பர் என்ற இன்னும் ஒரு பெருமுகருடைய மகள் டாக்டர் அமுதா என்ற பெண்ணை அவருக்கு கல்யாணம் கட்ட வைக்க பார்க்கிறார்கள். இவரோ மறுக்கிறார். ஸ்ரீதர் அதனை மறுக்கிறார். ஆனாலும் இது கேள்விப்பட்ட சிவனேசர் ஸ்ரீதரை யாழ்ப்பாணத்திற்கு வரவழைக்கிறார். யாழ்ப்பாணத்திற்கு செல்கிற ஸ்ரீதருக்கு கண்கள் குருடாகி போகின்றன. கண்கள் பார்வையை அவர் இழந்து போகிறார். இங்கே பத்மா காத்திருக்கிறார். அவருக்கு ஒரு விதமான தகவலும் இல்லாத நிலையில் அவருக்கு தெரிய வருகிறது இவர் தன்னை பொய் சொல்லி ஏமாற்றியிருக்கிறார் என்று நினைத்த பத்மா இன்னும் ஒரு இளைஞனோடு காதல் கொண்டு அவரை திருமணம் செய்து கொண்டு விடுகிறார். இவரோ பார்வை இழந்தவர் ஆகிவிடுகிறார். அந்த நிலையில் அவருக்கு அந்த சிவனேசருடைய கிளாக்காக இருந்த நன்னி தம்பியுடைய மகள் சுசிலா என்பவர் இந்த நிலைமையை பார்த்து அங்கே ஒரு பெண்மணி இவரை குருடனாக இருக்கிறார் என்று அவரோடு தான் எவ்வாறு வாழ்வதென்று கூறி கைவிட்ட நிலையில் தான் அவரை திருமணம் செய்வதற்கு முன் வருகிறார் இந்த சுசிலா. அவருடைய குரல் கிட்டத்தட்ட அந்த பத்மாவின் குரல் போல இருப்பதால் அவர்தான் பத்மாவை தான் திருமணம் செய்கிறேன் என்று ஸ்ரீதர் கண்ணெழுந்த நிலையிலே இந்த சுசிலா எனப்படும் பத்மாவாக நடிக்கின்ற இந்த பெண்மணியோடு குடும்பம் நடத்துகிறார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதே சமயத்தில் அவருடைய நண்பரான டாக்டர் சுரேஷ் என்பவர் ஒரு கண் மருத்துவர், ஆங்கிலேய கண் மருத்துவரை கொண்டு அவரது கண்களில் சத்திர சிகிச்சை கொண்டு அவர் கண் பார்வை கிடைத்து விடுகிறது. பார்வை கிடைத்த போது பார்க்கிறார், தான் பத்மா என்று நினைத்து வாழ்ந்த பெண் வேறொரு பெண், தன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று மீண்டும் தன் கண்களை அவர் குத்தி கொண்டு ஒரு எடிப்பஸ் நாடகத்திலே வருகின்ற இது போல தன்னுடைய கண்களை அவர் மீண்டும் குருடாக்கி கொள்கிறார். அதுக்கு பின்னர் அவருடைய தந்தை சிவனேசர் தமிழ்நாட்டிற்கு சென்று அவர் தற்கொலை செய்து விடுகிறார். ஆனால் தன்னுடைய கண்களை தன்னுடைய மகனுக்கு தானம் செய்து அவர் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக, கண் ஒளி பெற வேண்டும் என்று ஒரு தியாகத்தின் அடிப்படையிலே அவர் கண்களை வழங்கி அவர் தியாகம் செய்கிற கதையோடு அவர் மீண்டும் ஸ்ரீதர் கண்கள் பார்வை பெறுகிறார். பின் உண்மை உணர்ந்து அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்பதோடு அந்த நாவல் முடிவு பெறுகிறது. மிக அற்புதமான ஒரு தமிழ் நடை. அவர் சொல்லுகிறார் அந்த வாழ்க்கை, அதாவது நாவல் என்பது ஒரு சுழல் போன்றது, சுழல் போல அமைந்திருக்க வேண்டும் என்பதை அவர் கூறுகிறார். அது நாம்
ஒரு நாவலிலே பார்ப்பது சுழல்கள் நிறைந்த ஒரு கதை என்று அவர் ஆனான கந்தசாமி கூறுகிறார். இந்த நாவலிலும் ஒன்றுக்கு பின்னால் அந்த முடிச்சுகள் விழுந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அந்த முடிச்சு விழுகிறது. ஆனால் அடுத்த அத்தியாயத்திலே அந்த முடிச்சு அவிழ்கிறது, இன்னும் ஒரு முடிச்சு தோன்றுகிறது. சுழல் போல அது மாறி வருகிறது. அதிலே அவர் ஒரு இடத்திலே ஒரு கதாநாயகன் பேசுகிறார். நான் ஒரு சமுதாயத்தின் கைதி, சந்தர்ப்ப சூழ்நிலையின் கைதி. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இங்கே ஸ்ரீதர் ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு போல் இயங்க முடியவில்லை. அவர் அந்த சமுதாய சூழலின் அந்த ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் லேண்ட்லார்ட், ஒரு நிலச்சுவாந்தரினுடைய ஒரு மகனாக அவர் அந்த சமூக அமைப்பிற்குள்ளே வாழுமாறு திணிக்கப்படுகிறார். அதே போல டாக்டர் சுரேஷ் என்ற அவருடைய ஃப்ரெண்ட், அவர் ஒரு கஷ்டப்பட்டபடியன். அவர் மருத்துவம் படிப்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வசதியான ஒருவர் அவருக்கு உதவுகிறார். அவர் தனது மகளை அவருக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறார். அதற்காகத்தான் அந்த உதவியை அவர் செய்கிறார். அவருடைய சொந்தம் தான். அங்கேயும் டாக்டர் சுரேஷ் தான் நினைத்தது போல ஒன்றை செய்து கொள்ள முடியவில்லை. அவரும் இந்த சமுதாய சூழலுக்குள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே ஒரு வகையில் இந்த டாக்டர் அம்பேத்கர் ஒரு முறை கூறியிருக்கிறார், இந்தியாவில் இந்த தனி மனிதன் என்பது ஒரு விபத்து என்று. அவர் ஒரு சமுதாயத்திலே பிறக்கிறார்கள். அந்த சமுதாய அமைப்பு எவ்வாறு ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே வாழ்ந்து முடிக்கிறார்களே தவிர அங்கே ஒரு தனி மனிதனாக ஒரு மனிதன் பிறப்பதில்லை. தனி மனிதனாக பிறப்பது இட் இஸ் an ஆக்சிடென்ட் என்று அம்பேத்கர் கூறுகிறார். அதை போலத்தான் இந்த நாவலிலும் இந்த கதாபாத்திரங்கள் ஒரு சமூகத்தினுடைய கைதிகளாக அவர்கள் சுழல்வதை நாம் இங்கே காண முடியும். ஆனால் ஒரு இடத்துல அவர் கூறுகிறார், எத்தகைய கஷ்டங்களுக்கிடையேயும் வாழ்க்கை வாழத்தக்கது என்ற நம்பிக்கை மனிதனின் இதயத்திலே எவ்வளவு தூரம் ஊறி இருக்கிறது என்ற ஒரு வசனம் அவர் ஆனானா கந்தசாமி தன்னுடைய நாவலிலே ஒரு இடத்துல எழுதுகிறார். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனெனில் அந்த சமுதாய வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டங்களாக இருந்தாலும் அதிலே ஒரு விடிவு வேண்டும், ஒளி வேண்டும், அதிலே ஒரு மலர்ச்சி இருக்கிறது என்ற அந்த ஒரு நம்பிக்கையை அவர் கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. அவர் நான் ஏன் எழுதுகிறேன் என்ற ஒரு கட்டுரையை தேசாபிமானியிலே எழுதியிருந்தார். அந்த கட்டுரையிலே அவர் கூறுகிறார், எழுத்தாளன் வாழ்க்கை விமர்சிப்பதுடன் நின்றுவிடக் கூடாது. அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் வாசகர்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நைந்த உள்ளத்தின் சோக குரலாக கேட்கும் எழுத்தால் பயன் இல்லை என்கிறார். நொந்த உள்ளத்தின் செயல் துணிவு கொண்ட வேக குரலாக அது ஒலிக்க வேண்டும். வாழ்வதற்கு நேரடியாகவோ குறிப்பாகவோ மௌனமாகவோ வழிகாட்டுகின்ற எழுத்து தான் எழுத்து என்ற ஒரு முற்போக்கான கருத்தினை ஆனந்த கந்தசாமி அவர் கூறுகிறார். இன்று நாம் வாழும் சமுதாயத்தில் நாம் புன்னகையை காணவில்லை. துன்பமும் துயரமும் அழுகையும் ஏக்கமும் கண்ணீரும் கவலையுமாக நாம் வாழும் உலகம் இருக்கிறது. ஏழ்மைக்கும் செல்வத்துக்கும் நடக்கும் போரும், அடிமைக்கும் ஆண்டானுக்கும் நடக்கும் போரும், உயர் சாதியானுக்கும் தாழ்ந்த சாதியானுக்கும் நடக்கும் போரும், அசுர சக்திகளுக்கும் மனித சக்திகளுக்கும் நடக்கும் போரும் இன்று உலகையே கலங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த போர்களினால் வாழ்வே ஒரு சோக கீதமாகிவிட்டது. இப்போர்களை எவ்வளவு விரைவில் ஒழிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் ஒழித்து விட வேண்டும். அதன் பின் தான் போர் ஒளிந்த சமத்துவ சமுதாயம் பூக்கும். அதை பூக்க வைக்கும் பணியில் எழுத்தாளர் முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற கருத்தை ஆனானா கந்தசாமி அவர்கள் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறியிருக்கிறார் என்றால், இந்த வாசகங்கள் இந்த கணத்தில் இந்த நிமிடத்தில் எவ்வளவு பொருந்தி போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த அநியாயங்களை விட, அவர் காலத்தில் அவர் கண்ட இந்த போர்களின் அழிவை விட இன்று நாம் தினமும் இந்த போர்களின் உக்கிரத்தை நாம் காண்கிறோம். அந்த வகையில் அவர் கூறிய அந்த வாசகங்கள் இந்த நிமிஷம் வரையும் நமக்கு ஒரு எழுத்தாளர்களினுடைய ஒரு வழிகாட்டியாக அவர் நினைத்திருக்கிறார். அது அவருடைய ஒரு மிக முக்கியமான அவருடைய ஒரு கவிதை ஒன்றை நான் பின்னால் அதை கூற இருக்கிறேன். அந்த கவிதையிலும் அவர் இந்த சிந்தனை அவர் முன்வைக்கிறார். அந்த வகையில் இந்த மணக்கன் என்ற இந்த நாவல் மிக அற்புதமான மொழி நடை, கம்பீரமான மொழி நடை. நான் நினைக்கவில்லை இத்தகைய ஒரு மொழி நடையை கொண்ட ஒரு எழுத்தாளரை மிக அருமையாகவே இந்த 100 ஆண்டு கால ஈழத்தினுடைய இலக்கிய வரலாற்றை நாம் காண முடிகிறது. அந்த அளவு கவர்ச்சிகரமான உரைநடை, அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை விவரிக்கும் போது அவர் எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு துல்லியமாக அதை பேசுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும்.
அதிலும் குறிப்பாக இந்த மணக்கன் நாடகத்திலே அந்த கொழும்பு பல்கலைக்கழக நாடகம் மேடை, தேர்ஸ்டன் ரோட், கொட்டையன, மவுண்டோனியா பீச், நொச்சிக்கடை சுந்தரேஸ்வரர் கோயில், பம்பளைப்பிட்டி எஸ்கிமோ ஐஸ்பா கிளப் போன்ற பல்வேறு இடங்களுக்கு கூடாக அவர் அவ்வளவு துல்லியமாக, அதுவும் குறிப்பாக அந்த கொட்டையன தோட்ட பகுதி என்று கூறப்படுகின்ற அந்த சேரி பகுதிகளை வர்ணிக்கும் இடமாயினும் சரி, மவுண்ட்லோவினியா பீச்சிலே அவர் வர்ணிக்கின்ற இடங்கள் எல்லாம் மிக அற்புதமான ஒரு எழுத்தாளனின் கைவண்ணத்தை மணக்கன் என்ற நாவலிலே அவர் காட்டியிருக்கிறார் என்று நாம் கூறியாக வேண்டும். அது நல்ல நேரம் இந்த வானனா கிரீதன் அவர்கள் அதனை டிஜிட்டைஸ் பண்ணி வெளியிட்டிருப்பதால் அந்த நாவலை நாம் வாசிக்க கிடைக்கிறது. அதற்கு அடுத்ததாக அவர் நாடக உலகிலே அவர் எழுதிய நாடகம் மதமாற்றம் என்ற ஒரு நாடகம். அதுவும் அந்த நாடகம் அவர் காலத்திலேயே 4 தடவை மேடையேற்றி இருக்கிறது. ஆனந்த கந்தசாமி அவர்கள் அந்த நாடகத்தின் வெற்றியை அவர் கண்கூடாக கண்டிருக்கிறார். ஈழத்தின் மிக முக்கியமான அறிஞர்கள் அந்த நாடக மேடையேற்றத்தை பாராட்டி இருக்கிறார்கள். அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர் பிற்பட்ட காலத்தில் அவர் நாடகம் பற்றி அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார். கிரேக்க நாடகங்களை அவரை போல ஆழ்ந்து வாசித்து அறிமுகப்படுத்தியவர்கள் ஈழத்தில் யாருமே கிடையாது என்று நான் சொல்வேன். அந்த அளவிற்கு ஒரு நாடகம் பற்றிய ஒரு கருத்து அவரிடம் இருந்திருக்கிறது. அதில் அந்த மதம் மாற்றம் என்ற அந்த நாடகம் இவ்வளவுதான். அந்த நாடகம் அந்த பெண்மணி ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு பெண்ணும், மீனா என்ற ஒரு இந்து சமய பெண்மணியும் ஜோசப் என்ற கிறிஸ்தவ இளைஞனும் காதலிக்கிறார்கள். இந்த 2 குடும்பங்களுக்கு இடையிலே மோதல் வருகிறது. இந்த நிலையில் அவர்களுடைய காதல் நிறைவேறாமல் திருமணம் முடிக்க முடியாத நிலை வருகிற ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிகிறார்கள். மீனா என்ற பெண் தனது நண்பி வீட்டிலே போய் சேர்கிறார். அந்த நண்பி மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்த ஒரு பெண். அவர் இந்த மீனாவை கத்தோலிக்க சமயத்திற்கு அவர் மாற்றி விடுகிறார். அதே போன்று இந்த ஜோசப் என்பவர் இன்னும் ஒரு இந்து தமிழ் நண்பனிடம் போய் சேர்கிறார். அவர் இவரை ஒரு இந்து சமயத்தவராக மாற்றி விடுகிறார். இப்போது இந்த 2 பேருமே 2 வெவ்வேறு சமயங்களிலே இருந்து அந்த சமயத்திலே அவர்கள் மிகுந்த ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு கொண்டவர்களாக மாறுகிறார்கள். மீனா கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறிய பெண் இந்து சமயத்தை அவர் நிராகரிக்கிறார். அது சாத்தான்களின் மதம், விக்கிரகங்களை வழிபடும் என்று. இவரோ இந்த கிறிஸ்தவ சமயத்திலிருந்து இந்து சமயத்திற்கு மாறிய ஜோசப் அவர் இந்து சமயத்தில் எவ்வளவு அற்புதமான கருத்துகள் கிடைக்கின்றன என்று கூறி அவர் இந்த சமய மாற்றலை அவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் அந்த மதத்தின் மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மதமாற்றம் என்ற அந்த நாடகத்திலே ஆனந்த கந்தசாமி அவர்கள் முன்வைக்கிறார். மதம் ஒரு பொய். இவர்கள் 2 பேருமே பொய்யை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் 2மே வெவ்வேறு பொய்கள் என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகிறார் என்பதை சேனா கணேசலிங்கம் அவர்கள் இந்த மதமாற்றம் என்ற அந்த நாடகத்தினுடைய முன்னுரையிலே அவர் குறிப்பிட்டு செல்கிறார். ஆனால் ஆனந்த கந்தசாமி அவர்கள் இந்த நாடகம் ஈழத்து நாடகம் அல்லது தமிழ் நாடகம் என்று கூற வருகிற பொழுது அவர் நினைக்கிறார், அல்லது அவருடைய மிகவும் வலிமையான கருத்து, கிரேக்க நாடகம் மிக அற்புதமான நாடகங்களை கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாடகங்கள் மிக முக்கியமான நாடக இலக்கியமாக இருந்திருக்கிறது. சமஸ்கிருதத்திலே மிக அற்புதமான நாடகங்கள் காளிதாசன் போன்ற மிக அற்புதமான நாடகாசிரியர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழிலே அத்தகைய ஒரு நாடக இலக்கியம் இல்லை என்று அவர் கருதினார். ஆனால் அந்த கருத்தை நானும் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது அந்த கருத்தை நானும் விடாப்பிடியாக கொண்டிருந்தேன். தமிழில் நாடகம் இல்லை, தமிழில் நாடக பிரதிகள் இல்லை என்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் ஆனந்த கந்தசாமி அவர்கள் சூனா வித்யானந்தன் மேடையேற்றிய கர்ணன் போர் என்ற நாடக கூத்தை அவர் பார்த்திருக்கிறார். ஆனால் அந்த கூத்தை பார்த்த ஆனந்த கந்தசாமி ஒரு இடத்துல எழுதும் போது அது ஒரு மகாபாரதத்திலே வருகின்ற ஒரு புராண கதை, இந்த நாடக வடிவம் தான் அது என்ற ஒரு அளவோடு அதனை நிறுத்திக் கொள்கிறார். ஆனால் இன்று நாம் பார்க்கின்ற போது தமிழின் நாடகம் கூத்திலிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. அது மேற்கத்தைய நாடகம் போல் அமைய வேண்டிய அவசியம் கிடையாது.
அதற்கு ஒரு ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகான ஒரு 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 பாரம்பரியம் உண்டு. எமது தமிழின் நாடக வடிவம் கூத்து என்ற அந்த வீரியம் மிகுந்த அந்த மரபிலிருந்துதான் எமது நாடக மரபு ஊற்றெடுக்கிறது என்பது இன்று நிறுவ வேண்டிய ஒரு பொருள் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆனால் மதமாற்றம் என்ற நாடகத்தை பார்க்கும்போது, ஆனால் நான் கந்தசாமி கூறுகிறேன், அந்த காலத்தில் சிங்கள நாடகங்களுமே மொழிபெயர்ப்பு நாடகங்களாக இருந்தன. ஆனால் அவர் கூறுகின்றார், மொழிபெயர்ப்பு நாடகம் வேறு, சுயமாக தமிழில் நாடகங்கள் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை மிக வேகமாக, மிகவும் அழுத்தமாக, ஆணித்தரமாக கூறியதோடு அமையாது, அதனை செயலிலும் காட்டி மதமாற்றம் என்ற ஒரு நாடகம் ஈழத்தினுடைய தமிழ் நாடக வளர்ச்சியிலே ஒரு மைல்கல்லாக அமைகிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். அத்தகைய ஒரு மிகச்சிறந்த நாடகம் அது. அது அது நாடக வடிவம் ஒரு நூல் வடிவிலே வெளிவந்திருக்கிறது. அதனை விட ஆனால் கந்தசாமியின் சிறுகதைகள் அவர் எல்லா துறைகளிலுமே இறங்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட நமக்கு என்ன அவர் மிக 60 சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மைதானா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது ஆனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கதைகள் தான் எமக்கு வாசிக்க கிடைக்கின்றன. அதிலேயும் அந்த நள்ளிரவு என்ற ஒரு கதை, அது கொழும்பிலே ஒரு லும்பன், அதாவது விளிம்பு நிலை மாந்தர்கள் அவருடைய கதைகளிலே வருகிறார்கள். அதிலே அவன் ஒரு கஷ்டப்படுகிறான். அவன் நினைக்கிறான், நான் ஜெயிலுக்கு போனால் அங்க சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காக ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரு மழை நல்ல அழகாக அந்த கதையை அவர் வர்ணிக்கிறார். மழை காலத்திலே அவர் ஒரு இடத்திலே ஒதுங்குகிறார், அங்கே ஒருவனை காணுகிறார். நள்ளிரவு என்ற ஒரு கதை. அதே போல வழிகாட்டி என்ற கதை, ஒரு கண்களை இழந்த ஒருவருடைய ஒரு கதாபாத்திரம் அங்கே வருகிறது. அதே போல ஒரு பாதாள மோகினி என்று ஒரு ஓவியனை பற்றிய ஒரு கதை. அதே போல இரத்த உறவு என்ற ஒன்றிலே சாதி வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவர் எத்தனிலே மோதுகிறார், அவருக்கு இரத்தம் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது. அது வேறு ஒரு இனத்தை சார்ந்த ஒருவருடைய இரத்தம் இன்னும் ஒரு சாதியாருக்கு மாற்றப்படுகிறது. சாதி எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி அவர் அதிலே எழுதுகிறார். அந்த வகையில் அவருடைய சிறுகதை, நான் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது வைகரை என்ற ஒரு பதிப்பகத்திற்கூடாக நூலை வெளியிட்ட போது ஆனால் கந்தசாமியின் சிறுகதைகளை தொகுத்து வெளியிட வேண்டும் என்ற ஒரு காவல் இருந்தது. ஆனால் அதை தேடி பார்த்த போது அது அவ்வளவு கிட்டாது போது என்ற நிலையிலே நான் அதை கைவிட்டு விட்டேன். அதை அந்த நேரத்தில் முயன்று இருந்தால் ஒருவேளை இன்னும் மேலதிகமான சிறுகதைகளை சேகரித்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதனை விட நாவல், நாடகம், சிறுகதைகள், அதற்கு அப்பால் அவர் ஒரு கவிஞராக மிளிந்திருக்கிறார். கவீந்திரன் என்ற பெயரிலே அவருடைய கவிதைகள், எதிர்கால சித்தன் பாடல் என்ற ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல். அதிலே சிந்தனையும் மின்னொளியும் என்று ஒரு கவிதை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மின்னல் ஒளியை பார்க்கிறார், அதிலிருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு கணத்திலே ஒரு மின்னல் மின்னி மறைந்து விடுகிறது. அதிலிருந்து அவருக்கு ஒரு தத்துவம் பிறக்கிறது, அல்லது ஒரு மிக அற்புதமான ஒரு சிந்தனை அவருக்கு பிறக்கிறது. அதற்காகத்தான் அவர் சிந்தனையும் மின்னொளியும் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார். அதிலே அந்த பாடல் இது: குட்டுமிடி தாளம் இசைய நடம் செய்யும் மற்றற்ற பேரழகு, வான் வனிதை போல் மின்னல் தோன்றி மறைந்ததுவே, சிந்தனையின் தரங்கங்கள் ஊன்றி எழுந்தன, இவ்வொளி மின்னல் செயல் என்னே, வாழ்வோ கணநேரம். இந்த மின்னல் மின்னி மறைகிறது, மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கையை வான் என்ற ஒரு சினிமா பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதே போன்று இங்கே ஒரு மின்னல் வருகிறது, வாழ்வோ கணநேரம், கணநேரம் தானுமுண்டோ, சாவும் பிறப்பும் கணநேரம் தடங்கும் என்றோ. எல்லாம் ஒரு கண நேரத்தில் நடந்து வருகிறது. ஜனன படுக்கையிலே ஏழை மின்னல் தன்னுடைய மரணத்தை கண்டு துடிதுடித்து மடிகின்ற செய்தி புதினம் அன்று. அது சாதாரணமானதான். ஆனால் அச்செய்தியிலே நான் காணும் சோதி கொளுத்தி சோபிதத்தை செய்துவிட்டு ஓடி மறைக்கிறது. அதிலே ஒரு செய்தி எனக்கு கிடைக்கிறது. அது என்ன என்றால், வாழும் சிறுகணத்தில் தேடி ஒரு சேவை சகத்திற்கு செய்ததுவே, சேவை அதன் மூச்சு, அச்சேவை இழந்தவுடன் ஆவி பிரிந்து அகல்வானில் கலந்ததுவே, என்னே மின்னலது எளிதே என்றிருந்தேன், மண்ணின் மக்களுக்கு மின்னலொரு செய்தி சொல்லும், வாழும் சிறுகணத்தில் வையமெல்லாம் ஒளி தரவே,
நாளும் முயற்சி செய்யும் நல்ல செயல் அதுவாகும். ஒரு மின்னல் ஒரு சின்ன கணத்திலே மறைவது போல எங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நாங்கள் வாழுகின்ற ஒரு சிறு கணத்திலே வையமெல்லாம் ஒளி தருவதற்காக ஒரு சிறு முயற்சியை நாங்கள் செய்தால் அதுவே நிலையானது, அதுவே நல்ல செயல் என்று கூறுகின்ற ஒரு பாடல் மிக முக்கியமான பாடலாக நான் கருதுகிறேன். அவர் இந்த கவீந்திரன், பண்டிதர் திருமலை ராயர், கலையரசன், சிப்பி, புருனே போன்ற பல்வேறு புனைப்பெயர்களை அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வில்லுண்டி மயானம் என்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள மயானத்திலே ஆரியகுலத்தடியை சேர்ந்த சின்னத்தம்பி என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருவர் வள்ளிப்பிள்ளை என்பவருடைய பிரேதத்தை வில்லுண்டி மயானத்திலே அடக்கம் செய்ய கொண்டு போகும் போது அதற்கு எதிரான ஒரு போராட்டத்திலே அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஒரு மயானத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தவருடைய பிணத்தை எரிப்பதற்கு கூட அங்கீகரிக்காத ஒரு சமூகத்தை பார்த்து ஆனான கந்தசாமி கொதித்திருக்கிறார். அந்த கொதிப்பை, அந்த சாதிய ஒடுக்கும் முறைக்கு எதிரான ஒரு கனலை இந்த கவிதையிலே அவர் காட்டியிருக்கிறார். அந்த வகையில் முற்போக்கு எழுத்தாளன், முற்போக்கு சிந்தனையாளன் என்ற சகல அம்சங்களும் பொருந்தி வருகின்ற மிக அற்புதமான மனிதராக ஆனான கந்தசாமி அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார். இதனை விட அவருடைய வெற்றியின் ரகசியங்கள், அதுவும் இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம். அதிலே உளவியல் சார்ந்து அவர் பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், அவர் எதை எடுத்தாலும் அதிலே ஆழ்ந்து போய் அதை செய்கின்ற ஒரு பண்பு. உளவியலிலே ஃப்ராய்டிலிருந்து, ஜங்கிலிருந்து மிக அண்மை கால உளவியல் அறிஞர்களின் நூல்கள் வரை அவர் அழகாக வாசித்து அதனை வெற்றியின் ரகசியங்கள் என்ற நூலிலே தொகுத்து தந்திருக்கிற போதுதான் எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது நம் நினைவுக்கு வருகிறது. அந்த வகையில் இந்த அவருடைய ஆக்கங்கள் 100 ஆண்டுகள் ஆகிய பின்னும் அவருடைய ஒரு முழு தொகுப்பினை, அவருடைய முழு ஆக்கங்களையும் தொகுக்க முடியவில்லை என்பது நமக்கு துயரம் தருவதானாலும், இந்த ஆண்டில், அது சென்ற ஆண்டு நூற்றாண்டு முடிந்து விட்டாலும் கூட இந்த ஆண்டில் அதனை செய்கின்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதில் இன்று நாங்கள் டயாஸ்போரா முழுவதும் தமிழர்கள் திரண்டிருக்கிறோம். இதிலே இந்த கலை இலக்கிய துறையிலே ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய பேர் அக்ராஸ் த குளோப் நாங்கள் திரண்டிருக்கிறோம். இன்று அச்சிடுவது என்பது அவர் காலத்தில், அவர் தன்னுடைய காலத்தில் தன்னுடைய ஆக்கம் எதனையும் ஆக வெற்றி ரகசியங்கள் ஒரு நூலை தவிர அவர் ஒரு புத்தகத்தை நூலாக்கி பார்க்கவில்லை. அந்த காலத்தில் அது சாத்தியமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று அது அவ்வளவு சாத்தியமற்ற செயல் அல்ல. எனினும் இந்த ஆண்டிலாவது அவருடைய முழு தொகுப்பினையும் நாம் கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் அவருடைய இன்று கிடைக்கக்கூடிய ஆக்கங்களை பெருமளவு தொகுத்து வழங்கியதற்காக பதிவுகள் என்ற இணையதளத்தை நடத்தி வருகின்ற வாணனான கிரீதரன் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் மு. நித்யானந்தன் அவர்களே. அருமை, சிறப்பு, மிக மிக அருமையாக இருந்தது. ஒரு பேராசிரியராக இருந்து அருமையான விடயங்களை இந்த நிகழ்வினூடாக கொண்டு வந்தீர்கள். ஒரு SSLC படித்த ஒரு மாணவன் அதற்கு பின்னால் அவனுடைய வாசிப்பினூடாக எப்படியெல்லாம் வரலாம் என்பதற்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஆனான கந்தசாமி அவர்களுடைய உங்களுடைய இந்த படைப்புலகம் என்ற தலைப்பினூடாக உரையாற்றியது அருமையாக இருந்தது. அத்தோடு இந்த போர் இது ஒரு சமுதாயத்தில் ஆரம்பித்து இன்று உலகத்திலே பல போர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அதே போல எம்மனது மனித குலத்துக்கு எதிரான இலங்கையில் நடந்த அதையும் கூட அதை இன்றைக்கு தண்டிக்கப்படாமல் விட்டதாக தான் காசாவிலே இருக்கிற மக்கள் அவர்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. சரி, இந்த நிகழ்வினூடாக நீங்கள் சிறப்பித்தமைக்காக பைந்தமிழ் சாரல் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பைந்தமிழ் சாரல் தொடர்ந்து பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் உங்களுடைய பங்களிப்பு பதிவாகப்பட்டிருக்கிறது. இது மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என நினைக்கிறோம். அத்தோடு ஆனான கந்தசாமி அவர்களுடைய படைப்புகள் அனைத்தும் வெளிவர வேண்டும் என்ற கடைசியாக நீங்கள் சொன்னது வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி, மீண்டும் இங்கே இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அனைவரையும் நான் இந்த நிகழ்வினூடாக அழைக்க இருக்கின்றேன். உங்களுடைய சமிக்கை கைகளை இந்த இதிலே காட்டுவீர்களாக உங்களை நான் உபதவராக அழைக்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு வசதியாக இருக்கும் என நம்புகிறேன். உங்களுடைய முதலாவதாக நான் நினைக்கிறேன், இங்கே
ஆம், வர முடியுமா இருந்தால் பாருங்கள். மண்ணின் மகள் எழுத்தாளர், பிரபல எழுத்தாளர் தாமரச்செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் இந்த இணைப்புக்கூடாக இணைத்துக் கொள்வதில் மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஆனான கந்தசாமி அவர்களை பற்றின நிகழ்வு என்றதால பெரும் ஆர்வத்தோட இருந்தேன். என்னென்னா, பேரளவில் நாங்கள் கேள்விப்பட்ட அவருடைய ஆக்கங்கள் உண்மையில எனக்கு வாசித்த நினைவில் இல்லை. ஆனால் அவருடைய பெயர் ஈழத்து இலக்கிய உலகத்திலே ஒரு முக்கியமாக பதிவு செய்யப்பட்டே வந்திருக்கிறது. அந்த பெரும் ஆர்வத்தோட இருந்த எனக்கு இன்றைய நிகழ்வு மிகவும் பயனுள்ளதாகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருந்தது. பேராசிரியர் அவர்கள் அவ்வளவு தூரம் அவருடைய ஆக்கங்களை அவர் பற்றின அறிமுகத்தை மட்டுமில்லாமல் அவருடைய ஆக்கங்களையும் பற்றின விமர்சனமும் மிக அருமையாக செய்திருந்தார். உண்மையில நாங்கள் கடந்து வந்த இந்த எங்களோட இலக்கிய பாதை பல முன்னோர்கள் போட்டு வைத்த தடம் தான். அந்த தடத்தில் தான் நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது முன்னோடி எழுத்தாளர்களுடைய பல பேருடைய அந்த அவர்களுடைய திறமை, அவர்களுடைய ஆக்கங்கள், அவர்கள் இலக்கிய உலகத்தில் செயல்பட்ட விதம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டலாகவும் இருந்திருக்கிறது. அந்த விதத்தில் மேலே அவருடைய பங்கும் பணியும் மிக அழகானதும் அற்புதம் வாய்ந்ததும் மிக திறமையான ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய ஆக்கங்கள் நூல் பெற வேண்டும் என்று சொல்லுகிறது மிகவும் சரியானது. எதிர்காலத்தில் அதை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் நாங்களும் ஒத்துக்கொள்ளுகிறோம். அருமையான பேச்சுக்கும் இப்படியான ஒரு நிகழ்வை இப்படி ஒரு காலம் அறிந்து இன்றைக்கு வழங்கிய பைந்தமிழ் சாரலுக்கும் மேல நாங்கள் நன்றி சொல்ல வேணும். பேச்சாளருக்கும் எங்களது நன்றி. இந்த நிகழ்வை நடத்தினவர்களுக்கும் எனது நன்றி. பவானிக்கும் ராஜ் அவர்களுக்கும் தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகளில் பயணியுங்கள். மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து தாரீங்கள். அந்த விதத்தில எங்களுடைய அன்பும் நன்றியும் உங்களுக்கு பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். நன்றி தாமரச்செல்வி அவர்களே. உங்களுடைய கருத்தின் போது இப்படியே நாம் இந்த தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகளை கொண்டு வர வேண்டும் என இருக்கிறோம். தொடர்ந்தும் செய்வோம். உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. அடுத்ததாக இங்கு இணைப்பிலே நவஜோதி யோகரட்னம் அவர்கள் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் யாவருக்கும் அன்பு வணக்கம். வாணி மிக அன்போடு அழைத்திருந்தார். அவருக்கு முதற்கண் என்னுடைய நன்றி. அடுத்து ராஜுக்கும் மிகுந்த நன்றி. உண்மையாக இன்று ஒரு முற்போக்கு சிந்தனையாளரான கந்தசாமி குறித்து விமர்சகர் மூல நித்யானந்தன் அவர்கள் மிக அழகாக அவரை பற்றிய பல விடயங்களை கூறியது உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் என்று சொல்லி வருந்த கடைசியாகத்தான் இந்த வெற்றியின் ரகசியம் என்ற ஒரு நூலை பற்றி கூறியிருந்த போது எனக்கு வீட்டில் நான் சிறுபிள்ளையாக இருந்த வேளையில அந்த வெற்றியின் ரகசியத்தை வீட்டில் அவருடைய நூல்கள் எல்லாமே பரவி கிடந்தன என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த நூல்கள், அதாவது அவர் கூறிய அந்த மெனக்கண் என்ற நாவலையும் நான் வீட்டில் அவதானித்திருக்கின்றேன். வெற்றியின் ரகசியம் என்ற நூலை என்னுடைய தந்தை அதிகமாக அந்த எக்ஸாம் தர்ற டைம் சொல்லுவார், பிள்ளை அதை எடுத்து ஒரு வாசி என்று சொல்லுவார். இவ்வளவு ஒரு உற்சாகமான உளவியல் கலந்த ஒரு நூல் மிக அருமையாக கூறியிருந்தார் நித்யானந்தன் அவர்களுக்கு முதற்கண் நான் இனிய வணக்கத்தை நன்றியையும் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய அழகான பக்கங்கள் எல்லாத்தையும் மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார். இந்த மெனக்கண் நாவலை நான் உண்மையாக வாசிக்கவில்லை. ஆனால் அதில் வந்த அந்த நாடகத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த சோபாக்லிஸ் இடிபஸ் பற்றிய அந்த குறிப்பெல்லாம் என்ன மிகவும் கவர்ந்தது. நான் மிக அண்மைத்தான் அந்த நாடகத்தை பற்றியும் நாடகங்களை பற்றி ஒரு பேச வேண்டி இருந்தபடியால் அதனை குறிப்பாக எழுதியிருந்தேன், அதை அவதானித்திருந்தேன் என்றதும். அடுத்து இவர் ஒரு இந்த நாவலை எழுதிய முறையை பற்றி சொல்லும் பொழுது எனக்கும் ஒரு ஆவல் வந்தது. அந்த ஒரு அந்த வழிகாட்டுறது, எழுத்தாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்பதை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார் அவர்கள். அடுத்து இந்த கிரேக்க நாடகங்களை பற்றி நான் இப்பொழுதுதான் நான் அறிந்திருந்தேன். ஆனால்
அவர் அப்பவே எழுதியிருக்கிறார். அந்த மதமாற்றம் பற்றி நான் அறிந்திருந்தேன். ஆனா அந்த மூணவர்கள் குறிப்பிட்டது போன்று வான கிரிதரன் அவர்களுடைய பணி மிக அற்புதமானது. அவர் அதிகமாக அந்த பதிவுகளில் அதை வெளியிடும் போது அது சச்சலாக வாசிப்பேன். ஆனா அவரும் தொடர்ந்து அதுகளை வெளியிட்டாரா என்பது இந்த வெற்றியின் ரகசியமும் அது போட்டிருந்தார். முழுமையாக அது வரவில்லை. அதையும் நான் அவதானித்திருந்தேன். இத்தகைய அதாவது அவர் ஆனா கந்தசாமி அவர்களுடைய அந்த எழுத்து, அந்த முற்போக்கு சிந்தனையோடு அவர் நாடகம், நாவல், சிறுகதை, கவிதை என்று இந்த பல விடயங்கள்லையும் இதுல மிக அழகாக இன்று அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையாக எனக்கு எல்லோருக்கும் அது ஒரு உற்சாகத்தை தந்து இன்னும் பல விடயங்களை எழுத வேணும் என்ற ஒரு எங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தந்தது. அதோடு அந்த அவருடைய எல்லா இலக்கியங்களையும் இவர் தாமரை செல்வி அவர்கள் கூறியது போன்று அதை ஒரு முழு தொகுப்பாக வந்தால் ஒரு பதிவாக எதிர்காலத்தில் ஒரு ஆவணப்படுத்துவதும் போன்றும் அது எல்லோருக்கும் எதிர்காலத்துல உதவும் என்றதையும் கூறி மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்கும் என்ற வகையில இதுல எனக்கு ஒரு இன்னும் ஒரு சந்தோஷமான இருந்தது. ஒரு கத்தோலிக்க நாடகத்தை பற்றி கூறும் பொழுது மீனா ஜோசப் என்ற ஒரு பாத்திரத்தை பற்றி கூறிய போது நித்யானந்தன் அவருடைய மனைவிக்கே பேர் மீனா. அதை நான் நினைத்து சிரித்தே நாங்கள் அன்பக அவரை கூப்பிடுவது மீனா என்றுதான். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில பல விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து பவானி ராஜ் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து நன்றி தெரிவிடக்கூடாது. நன்றி திருமதி நவஜோதி யோகரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. பைந்தமிழ் சாரல் திறனாய்வு ஒன்றை அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடத்த இருக்கின்றது. எழுத்தாளர் ஆதிலட்சுமி சிவகுமாரின் நாவல் முட்காட்டுப்பூ என்ற நாவல் இங்கே ஆய்வுக்கு வருகிறது. அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, அடுத்ததாக இந்த நிகழ்விலே நம்மோடு இணைந்திருக்கிறார் யோகீஸ்வரி சிவபிரகாஷ். திருமதி யோகீஸ்வரி சிவபிரகாஷ் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் உங்கள் முடிந்தால் உங்களை அழைத்துக் கொள்வதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். நான் நினைக்கிறேன் அடுத்தது அழைப்பாளர் நாம் திருமதி கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறோம். வணக்கம். அவர் இல்லை போல் தெரியுது. சரி, அடுத்தது அவர்களை அழைப்பதற்கு முன்பு அடுத்ததாக விமல் பரம் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பழைய எழுத்தாளர்களை பற்றி அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவரை பேரளவில் தான் அறிஞ்சிருக்கிறேன் ஒழிய அவரை பற்றிய முழு விவரம் இப்ப பேராசிரியர் மிக விவரமாக சொன்னார். அதை கேட்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இப்ப எழுதி கொண்டிருக்கிற எங்களுக்கு இது மிகவும் பிரயோசனமான செய்தியாக இருக்கிறது. இதே ஒழுங்கு செய்த பைந்தமிழ் சாரலுக்கு ஒழுங்கு செய்த பவானிக்கும் ராஜ்குலராஜ் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி. அடுத்ததாக நாம் இங்கே அஜந்தன் அவர்கள், ஆனால் அஜந்தன் அவர்கள் நினைப்பில் இருக்கிறார். முடிந்தால் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல நன்றி பவானி அக்காவுக்கு இந்த லிங்க் எனக்கு அனுப்பி மீண்டும் நினைவூட்டியதுக்கு. உண்மையிலே மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். கே டேனியல் மற்ற வானாராசரத்தினம் இவர்களுடைய நூல்களை வாசிக்க கிடைத்தது. ஆனால் கந்தசாமி அவர்களுடைய நூல் மேல சந்தர்ப்பம் கிடைக்கிற வாசிக்கிறதுக்கு. அந்த மெனக்கன் என்ற ஒரு அவருடைய அந்த நாவலர் அதை பற்றின விளக்கம் ஒன்று போதும் அவரை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு. அவருடைய அந்த சமத்துவம் பேசுகின்ற படைப்புகள், அவருடைய எழுத்தாற்றல் அல்லது அவர் அந்த சமூகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆர்வத்தை மிக தெளிவாக கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல் எந்த தடங்களும் இல்லாம மிக சிறப்பாக அவர் அந்த பணியை ஆற்றி இருந்தார். எந்த தடங்களும் இல்லை. நாங்களும் அங்கால நகர முடியாத வகையில மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய அந்த எழுத்து பணியோடு மட்டுமில்லாமல் அப்பொழுது அவருக்கு இருந்த அந்த சமூக அக்கறை அல்லது அந்த
கதையில் அவர் சொன்னது போன்ற அந்த வர்ணனைகள் என்றது உண்மையில் நாங்கள் அந்த சிறுகதை எழுதுகின்றவர்கள் அதனை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்வி சூழல் அல்லது வறுமை எப்படி கே டேனியல் இவர்கள் போன்ற கந்தசாமி போன்றவரை உருவாக்கி இருக்கின்றது மேல பெரிய ஒரு விஷயம். ஏனென்றால் அண்மை காலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு அவ்வாறான சூழல் இல்லை. ஆனால் அந்த வறுமை அல்லது அப்போது இருந்த கல்வி அவர்களுடைய தராதரத்தோடு ஒப்பிடுகின்ற போது வாசிப்பு என்பது எப்படி அவர்களை இந்த உலக அறிய செய்திருக்கின்றது என்பதற்கு இவர்கள் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல பானான கிரிதரனுடைய முகநூலிலே நான் பழைய எழுத்தாளர்கள் அவருடைய அந்த ஆவணப்படுத்தல் உண்மையிலேயே மிச்சத்தக்க விஷயம். அதையும் அவர் நினைவு கூறியிருந்தார். மிக அருமையாக தெளிவாக அந்த பாத்திர வடிவமைப்புகள் விடயங்களை மிக தெளிவாக அவர் சொல்லி இருந்தார். அதே போல என்னோட அந்த எழுத்துலகில் அல்லது இலக்கிய பரப்பில் இருக்கின்ற சில குறைகள், ஆவணப்படுத்தலில் இருக்கின்ற தாமதங்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய பின்னடைவுகளை பற்றி மிக சிறப்பாக அவர் சொல்லி இருக்கின்றார். அது பல இடங்களிலே தற்பொழுதும் விவாதிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இவற்றை தேடி நாம் மீண்டும் ஆவணப்படுத்துவது என்பது எங்களுடைய எதிர்கால இலக்கிய பரப்புக்கு அல்லது சந்ததிக்கு அது பெரிய ஒரு பணியாக அமையும் என்று நினைக்கின்றேன். அதற்கும் பேராசிரியர் அவர்கள் பொருத்தமான ஒரு ஆள். உண்மையில் அந்த ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தை விமர்சிப்பதற்கு அதை பற்றி பேசுவதற்கு ஒரு பொருத்தமான ஆட்களை தெரிவு செய்வதும் இந்த ஒழுங்கமைப்பு குழுவினுடைய ஒரு பணி. நான் நினைக்கிறேன் மிக சிறப்பாக அதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். பேராசிரியர் மிக அருமையாக அதனை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே அவருக்கும் நன்றி. ஒரு மிக சிறந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ராஜ்குலராஜ் அவர்களுக்கும் பவானி அவர்களுக்கும் பேராசிரியருக்கும் மீண்டும் மனம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி ஆனா அஜேந்திரன் அவர்களே, உங்களுடைய கருத்து அருமையானது. தொடர்ந்தும் நாங்கள் இப்படியான பணியை செய்வதற்கு உங்களுடைய ஆக்கம், உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு பங்களிக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்துக் கொள்வோம். சரி, அடுத்ததாக இங்கே இன்னொரு இருக்கிறார், குறிஞ்சி என்ற பெயரில் இருக்கிறார். முடிந்தால் வாருங்கள், இல்லை என்றால் அடுத்த. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட பேரை இருந்து அழைக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள். நான் சுவிஸில் இருந்தாலே சுவிஸ் நாடக அரங்க கல்லூரியின் பொருளாளர் கதைக்கிறேன். இங்க நாடகம் சார்ந்து இந்த நிகழ்வுல இணைந்து கொண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் முந்தி முணர்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்வு நன்றாக இருந்தது. காரணம், எடுத்துக்கொண்ட விடயம் கந்தசாமி சாரனுடைய அந்த இது நூலை பற்றி விவரிக்கும் போது அதுவும் வித்யானந்தன் வாய்மொழி மூலம் கேட்கும் போது அந்த நாடகத்தின் பண்புகள் அதுகளை பற்றி அவர் சொன்ன அந்த விதங்கள் நன்றாக இருந்தது. நானும் ஒரு நாடக ஆசிரியர், நடிகை என்ற ஒரு ரீதியில இப்படியெல்லாம் வர்ணிச்சு அது சொன்ன விதம், அவர் வாய் மூலம் அந்த புத்தகத்தை நில ஒரு வாசிச்சு அல்லது ஃபீல் பண்ண தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன். அதால அவருக்கும் நன்றிய. இந்த இதை ஒழுங்கமைச்சவங்களுக்கும் பவானிக்கும் உங்களுக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் அழைத்ததுக்கும் அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே இப்படி நீங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து இப்படியான விஷயங்களை முன்னெடுக்கணும் என்று உங்கள்கிட்ட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, உங்களுடைய அருமையான கருத்துக்கு நன்றி. தொடர்ந்தும் பயணிப்பதற்கு உங்களுடைய வருகை இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது. தொடர்ந்தும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்படியான இதுகளை அனுப்பி கொண்டிருப்பார். அப்போது எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இறுதியாக எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சகுன செல்வம் அவர்களுடன் செல்வம். வணக்கம். வணக்கம். இளைமதகாயாக இருந்த ஒரு பேராளுமை இன்றைக்கு அவருடைய திறமைகள் இந்த நிகழ்வினூடாக வெளிப்பட்டது மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று பல நாடுகளிலும் பல நிகழ்வுகள் நடப்பதனால் வழமையாக இந்த நிகழ்வுக்கு வருகை தருபவர்கள் வரவில்லை. முக்கியமாக இந்த தருணத்தில் நான் ஆதவன் கதிரேசு பிள்ளை அவர்களை நான் அதை பற்றி யோசித்தேன். ஏனென்றால் அவர் இந்த பெருந்தகை ஆனா கந்தசாமி அளவட்டியில் இருந்தபடியினால், அந்த கிராமத்தில் இருந்தபடியினால ஆனாண்ட பெயரை சூடி, அதாவது மிகவும் வித்தியாசமான ஒரு இது. எல்லாருமே பெற்றாரோட பேரை தான் பண்ணுவாங்க. அதுன்னா அந்த ஆதவன் கதிரேச பிள்ளை அவர்களுக்கு இவரோட பழக்கம் இருந்திருக்கலாம், அவரோட சேர்ந்து அந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்ற அளவில் அவர் இலக்கிய ஆர்வலர் என்றபடினால அவரை நான் இன்றைக்கு இந்த வராத ஒரு துரதிருஷ்ட விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய காலமாக தான் அறிவிச்சிருந்தார் தான் இலங்கையில் நிற்கிறேன் என்று.
ஆனபடினால அவர் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப நீங்கள் இப்ப கடைசியில ஒரு சந்தர்ப்பம் வரைக்கு அவர் அந்த கிராமத்துல தான் தொடர்ந்து வாழ்ந்தாரா? இறுதி காலங்கள் அவர் இது எப்படி இருந்தது என்றது பற்றி நான் அறிய ஆவலாக இருக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொன்னா நல்லதா இருக்கும். ஆனா இப்படியான ஒரு இந்த ஆளுமைகளை வேற இந்த பன்முக திறமை இருந்திருக்கு. அது ஒரு ஏழ்மையில இருந்து இவ்வளவு ஒரு அம்மா இல்லாம அப்பா இல்லாம வளர்ந்த பிள்ளை காப்பதோ சாதாரணத்தோட பாடசாலை நிப்பாட்டி இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வந்து பேராசிரியர்களோட நின்று இலக்கியம், அதாவது தமிழ் இலக்கிய துறையில வந்து பங்காற்றுறதுன்றது ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை வாழ்ந்திருக்கிறாருன்றதை நாங்கள் இன்றைக்கு பதிவு செய்து எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் அதை அறியப்படுத்துறோம் என்றதிலே நாங்கள் பெருமைப்படுறோம். அவருடைய இறுதி காலங்கள் எப்படி போனது என்றதை பற்றி மட்டும் எனக்கு ஒரு சிறு குறிப்பு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மற்றது நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான படைப்புகளாக இருக்கிறபடி அது ஆவணம் என்றது சரியான முக்கியம். அந்த ஆவணப்படுத்துகிற வேலைகளை அந்த 100வது ஆண்டு முடிஞ்ச அந்த தருவாயில் என்றாலும் எல்லாரும் அதை ஏற்பாடு செய்து அதை ஆவணப்படுத்துறது மேலே இனி வருங்கால சந்ததிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இருக்குமென்றதை நாங்கள் நம்புகிறோம். மற்றும் இன்றைக்கு கலந்து கொண்ட கலை இலக்கிய நண்பர்களுக்கும் மற்றது முகநூலோடாக இணைந்து நம்மோடு இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் கலை இலக்கிய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த அருமையான உரையை இன்று பைந்தமிழ் சேனலுக்காக ஆற்றிய பேராசிரியர் நித்யானந்தன் அவர்களை மிகவும் நன்றியுடன் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி திருமதி பவானி சர்க்குண அவர்களே. அடுத்ததாக இறுதியாக இன்றைய பேச்சாளராக இணைந்து கொண்ட பேராசிரியர் நித்யானந்தன் அவர்களிடம் செல்வோம். அதை தொடர்ந்து ஒரு கவிதையோடு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். வணக்கம் பேராசிரியர், மீண்டும் உங்களுக்கு வணக்கம். இந்த இந்த பெரிய ஆளுமை குறித்த ஒரு ஒரு ஆளுமைக்கு நான் நியாயம் செய்திருக்கிறேனா எனக்கு தெரியவில்லை. அவருடைய ஒவ்வொரு புத்தகத்தையுமே மணிக்கணக்கிலே ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நூல்கள் பலவற்றின் மீதான ஒரு குறிப்பினை மிக குறுகிய அல்லது ஒரு மணித்தியாலம் அல்லது 40 நிமிடங்களுக்குள்ளே செய்வது ஒரு சிரமமான காரியம். அதற்கு பெருமளவு நியாயம் செய்ய முயன்றிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். பவானி அவர்கள் கூறியது போல அவர் பெருமளவு கொழும்பு வாசியாகவே பின்னர் அவர் மாறிவிட்டார். அவருடைய குடும்ப தொடர்புகள் அவருக்கு பெருமளவு இருந்திருக்கவில்லை. ஆனால் அவர் இறுதி காலத்தில் அவருடைய நோய் மோசமானதாக இருந்தது. அவருடைய ஆடைகளை லுங்கிகளை அவர் ஒரு நாளைக்கு 2-3 முறை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. லடிஸ் வீரமணி அவர்கள் தான் அவரை தனது வீட்டிலே வைத்து அவரும் அவரது மனைவியாரும் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு தமிழ் உலகம் அந்த இருவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவரை தங்களுடைய சொந்த ஒரு உறவு போலவே அவர்கள் கருதி அவருக்கு மருத்துவ சேவையை, அவருடைய பர்சனல் சுகாதாரத்தை அவர்கள் பேணியிருக்கிறார்கள் என்பது நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு அப்பால் அந்தனி ஜீவா அவர்கள், மறைந்த அந்தனி ஜீவா அவர்கள் ஆனானா கந்தசாமியோடு மிக நெருக்கமான உறவினை கொண்டிருந்தார் பிற்பட்ட காலங்களிலே. சேன கணேசலிங்கம் அவர்கள் அவருடைய கடைசி 2 ஆண்டுகளிலே தான் அவர் மிக நெருக்கமான உறவை கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். அந்த வகையில் அந்தனி ஜீவா அவர்கள் எழுதிய நூல் மிக முக்கியமான ஒரு குறிப்பினை கூறுகிறது. அவர் கழனி வெள்ளம் என்ற ஒரு மலையக நாவலை எழுதி வைத்திருந்திருக்கிறார் என்பதும், அது 1983ஆம் ஆண்டு சேனா கணேசலிங்கன் கையில் இருந்து அவருடைய வீட்டிலே அது தீயுண்டு அழிந்து போனது என்ற ஒரு துயரமான ஒரு கதையை நாங்கள் கேட்கிறோம். அந்த நாவல் வெளிவந்து கையிலே கிடைத்திருக்குமானால் அவருடைய ஒரு நாவல் பரப்பின் இன்னொரு விகாசத்தை நாம் பார்த்திருக்க முடியும். அதில் மலையக மக்கள் குறித்த அவர் எல்பிடி என்ற ஒரு இடத்திலே ஒரு தொழிற்சங்கவாதியாக அவர் இருந்திருக்கிறார். அது மிக முக்கியமான விஷயம். அவர் முழு காலமும் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக, அரசியல் பத்திரிகையின் ஒரு ஆசிரியராக
தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறார். அவர் 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹர்த்தால், அது இலங்கையை குலுக்கிய மிக முக்கியமான ஒரு ஹர்த்தால் போராட்டத்திலே அந்த டிராம் கார் என்று கூறப்படுகிற ஒரு கார், ஒரு பெரிய வண்டி போல இருக்கின்ற அவை அந்த காலத்தில் கொழும்பினுடைய போக்குவரத்திற்கு அவை மிக முக்கியமானவை. அந்த அந்த ஹர்த்தால் நேரத்தின் போது அந்த அத்தகைய டிராம் கார் என்று கூறப்படுகின்ற அது கொழும்பிலே தான் பெரும்பாலும் ஓடிக்கொண்டிருந்தது. கேஸ் ஒர்க் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்திலே இருந்து போகின்ற அந்த அந்த ஹர்த்தால், அந்த வண்டிகள் ஓடுவதை தடை செய்கின்ற ஒரு ஹர்த்தாலிலே ஆனா கந்தசாமி இறங்கி இருக்கிறார் என்ற ஒரு தகவலை அந்த நிஜவா பதிவு செய்கிறார். அது நான் நினைக்கிறேன் அந்த 1953ஆம் ஆண்டு ஹர்த்தாலிலே நடைபெற்ற ஒரு 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 வேலை நிறுத்தமாக தான் இருந்திருக்க வேண்டும் என்று, அதை விட எங்களுக்கு மேலதிகமான தகவல் கிடைக்கப்படவில்லை. அதிலே துப்பாக்கி சூட்டிற்கு பலியானவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த ஹர்த்தாலை அடக்குவதற்காக. அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற இடதுசாரி கட்சிகளின் மிக முக்கியமான இலங்கையை குலுக்கிய ஒரு ஹர்த்தால் அது 1953ஆம் ஆண்டு ஹர்த்தால். அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இயங்கிய ஆனா கந்தசாமி நிச்சயமாக அந்த ஹர்த்தாலிலே பங்கு பற்றி இருப்பார் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே சமூக சமத்துவத்திற்காக, அமைதிக்காக, ஏற்றத்தாழ்வினை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்திற்காக போராடிய ஒரு பெருமகன் ஆனா கந்தசாமி. இன்று நினைத்து பார்க்கிற பொழுது ஈழத்தினுடைய இலக்கிய பரப்பில் இத்தகைய ஒரு ஆழ்ந்த வாசிப்பும் ஈடுபாடும், அதை எழுத்திலே கொண்டு வருகின்ற பெரும் முயற்சியும், பல்வேறு துறைகள் சார்ந்த அவர் எல்லா துறைகளிலும் எங்கெங்கெல்லாம் அவர் எழுத நினைத்தாரோ அதெல்லாம் பூரணமான ஒரு வாசிப்பை அவர் நடத்தி இருக்கிறார் என்பதும் இன்றைய நமது எழுத்தாளர்கள் நாம் கைக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக அவர் எங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிக முக்கியமான செய்தியாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இதனை பைந்தமிழ் சாரல் இத்தகைய ஒரு பெருமகனை பற்றின ஒரு கலந்துரையாடலை இங்கே நடத்த முனைந்தது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஏனெனில் ஆனா கந்தசாமியை பற்றி ஆதவன் அவரை பற்றி பவானி கூறினார். அவர் அதுக்கு பின்னர் ஆதவன் மிகவும் இளையவர். அவரை காண்கிற அல்லது அவரோடு உறவாடுகின்ற ஒரு நிலை இருந்திருக்க மாட்டாது என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் பின்னாடி அவர் மிகவும் கொழும்பு வாசியாக மாறிவிட்டார். அவர் ஒரு திருமணம் செய்திருக்கிறார் என்பதும், அது ஒரு உயர்ந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்திருக்கிறார் என்பதும், அது அந்த திருமண முறிவிலே முடிந்து விட்டது என்றும் எங்களுக்கு அறிய கிடைக்கிறது. பின்னாடி அவர் யாழ்ப்பாண வாசியாக இருக்கவில்லை, அவர் கொழும்பு வாசியாகவே இருந்திருக்கிறார். அதோடு இந்த நோயும் அவருடைய பயணத்தை எனக்கு இப்போது திருப்பி பார்க்கிற பொழுதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் எவ்வாறு கொழும்பிலிருந்து பதுளைக்கு வர இசைந்தார், அத்தகைய மருத்துவ மோசமான நிலையில் அவர் எவ்வாறு வர முனைந்தார் என்பது எனக்கு வியப்பூட்டுகிறது. எனினும் அவருடைய ஒரு ஆனால் அவருடைய ஆக்கங்கள் அனைத்தும் நூலகம்.org என்ற நூலகம் என்ற வலைத்தளத்திலே பார்க்க கிடைக்கிறது. நான் இந்த பேச்சுக்காக அவருடைய முழு ஆக்கங்களையும் அந்த நூலகம் என்ற அந்த வலைத்தளத்திலிருந்து நான் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏனெனில் இந்த நூலை நாங்கள் எங்கே பார்ப்பது? அந்த வகையில் இந்த நூலகத்திலே இந்த நூலகங்கள் கிடைக்கிறது என்பது மிக நல்ல விஷயம். அதுவும் அரவிந்தனுடைய கிரிதரனுடைய இந்த முயற்சியினால் தான் இதுவுமே சாத்தியமாக இருக்கிறது என்பதற்காக மீண்டும் அவருக்கு நான் நன்றி கூறுவதோடு இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டு உற்சாகமான ஒரு எதிர்வினை ஆற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் நித்யானந்தன் அவர்களே. சரி, பல தகவல்களை எமக்கு அனுப்பியிருக்கிறார். கடைசி இப்போது வழங்கிய தகவலும் கூட புதிதாக இருந்தது, மனதை உருக்குகின்றதாக இருந்தது. இந்த தொடர்ச்சியாக அவருடைய புகழ் தொடர்ந்து வாழ வேண்டும். அதற்கு இந்த எழுத்தாளர்கள் எல்லோரும், உங்களுடைய பங்களிப்புகள் எல்லோரும் சேர்ந்து நடக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்வு இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இவ்வளவு நேரமும் ராஜ் குலராஜ் என்ற முகநூலாக இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லோருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். சரி, ஒரு கவிதை ஒன்று. கோலநடு வான்பரப்பில் நீந்தும் மதியாய், வன கோவதனை பூமியிலே காட்டும் கதிராய், காலமெனும் தேவமகள் சூடும் மணியாய், எங்கள் கன்னிமொழி வாழ்கவென கொட்டுமுரசே, எங்கள் கன்னிமொழி வாழ்கவென கொட்டுமுரசே.
ஞானமெனும் சோலையிலே பூத்த மலராய் அந்த நறும் மலர் தேனினிமை காட்டும் சுவையாய் சீலமெனும் போர்வையிலே போர்த்த பொருளாய் நிற்கும் செல்வமகள் வாழ்கவென கொட்டுமுரசே. நிற்கும் செல்வமகள் வாழ்கவென கொட்டுமுரசே. பூமியிலே வான்படைத்து காட்டும் திருவாய் செல்வம் பொங்கி வர நல்லறத்தை கூட்டும் துணையாய் கோலமகனாய் சீர்படைத்தே ஆண்ட தமிழே இந்த குவலயத்தையே ஆள்கவென கொட்டுமுரசே. இந்த குவலயத்தையே ஆள்கவென கொட்டுமுரசே. பாடுங்குயில் ஓசையிலே தேரும் சுவையாய் பாடுங்குயில் ஓசையிலே தேரும் சுவையாய் அதன் பண் இனிமை கண்டுணர்ந்து போற்றும் உணர்வாய் ஆடு மயிலோடு மொழில் நாடும் நலமாய் எங்கள் அழகு மொழி வாழ்கவென கொட்டுமுரசே. எட்டி வரும் வேலதனை தட்டி பிடித்தே மார்பில் இட்டதொரு வேலதனை கட்டி பறித்தே விட்டறியும் வீர மரம் கட்டி வளர்த்த எங்கள் வீரமகள் வாழ்கவென கொட்டுமுரசே. எங்கள் வீரமகள் வாழ்கவென கொட்டுமுரசே. இன்றைய இந்த பைந்தமிழ் சாரல் நிகழ்ச்சியிலே எமது பேச்சாளராக கலந்து கொண்டு சிறப்பு உரை ஆற்றிய பேராசிரியர் மு. நித்யானந்தன் அவர்களுக்கு எமது பைந்தமிழ் சாரல் சார்பிலே மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பைந்தமிழ் சாரல் வழங்கிய எழுத்தாளர் ஆனா நானா கந்தசாமியின் படைப்புலகம் என்ற தலைப்பினூடாக இன்றைய பேச்சாளராக லண்டனில் இருந்து இணைந்து சிறப்பித்திருந்தார் பேராசிரியர் மு. நித்யானந்தன் அவர்கள். மற்றும் ராஜ்குலராஜ் என்ற முகநூலாக இணைந்து சிறப்பித்த அனைத்து கலைக்கு இலக்கிய நண்பர்களுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இந்த சூம் செயலியினூடாக இணைந்து சிறப்பித்த அனைத்து கலை இலக்கிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே எதிர்வரும் 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.